இயேசுவை நீங்கள் நம்பும் பொழுது இயேசுவுக்கு அல்லாதது எதுவுமே உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. யூ ஷுட் பிகம் லைக் ஜீசஸ், யூ ஷுட் பிகம் அனதர் ஜீசஸ். இயேசுவில் உள்ள நம்பிக்கை. 2, நிரந்தரமான மனமாற்றம். இது 2 நடக்காம நீங்க ஒரு தடையை நீக்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த தடை நீங்காது. தடையை 2000 வருஷம் முன்னால அவர் நீக்கி போட்டுட்டார். தடையை 2000 வருஷம் முன்னால் அவர் நீக்கி போட்டுட்டார். நீங்க ஏழ்மையில் இருக்கணும்ன்ற ஆசை அவருக்கு கிடையாது. நீங்க கஷ்டப்படணும், துன்பப்படணும்ன்ற ஆசை ஆண்டவருக்கு கிடையாது. 2000 வருஷம் முன்னால எடுத்து போட்ட தடையில இன்னைக்கு நான் தடையில வாழ்றேன் அப்படின்னா அதனுடைய காரணம் போட்ட தடை ஆண்டவர் கிடையாதுங்க, தடையை போட்டது நான். நம்ம இன்னைக்கு வந்திருப்பது வேலை தேடுபவர்களுக்காக ஜெபிக்க, வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைப்பதற்காக ஜெபிக்க, வேலை செய்பவர்களுக்கு அவர்களுடைய அந்த கரியர் growthக்காக ஜெபிக்க, ப்ரமோஷனுக்காக ஜெபிப்பதற்காக வந்திருக்கிறோம். வேலை இருக்கிறவங்களும் கண்டிப்பாக இதில் இருக்கலாம். அதனால் இப்போ எங்களுக்கு இருக்கிற தியானம் இல்லையா ஃபாதர் நினைக்காதீங்க, உங்களுக்கும் இருக்கிற தியானம் தான் இது. தியானம் அப்படின்றது we are coming together. நான் போன மாதமும் சொன்னேன், குழந்தை வர வேண்டி ஜெபிக்கும் பொழுது அதனுடைய அர்த்தம் குழந்தை இல்லாதவங்க மட்டும்தான் வரணும்னு இல்லை, குழந்தை இருக்கிறவங்களும் வரணும், குழந்தை இல்லாதவங்களுக்காக ஜெபிக்கணும். திருமணம் வர வேண்டி ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லும்பொழுது அதனுடைய அர்த்தம் திருமணம் ஆகாதவங்க மட்டும் கிடையாதுங்க, திருமணம் ஆனவங்களும் திருமணம் ஆகாதவங்களுக்காக ஒன்று சேர்ந்து ஜெபிக்கிறோம். we have a theme, we are praying. அதான் இதனுடைய குறிக்கோள். ஒரு தீமுக்காக வைக்கிறோம், அந்த தீமுக்காக ஜெபிக்கிறோம். அது ஒரு மனப்பட்ட ஜெபிக்கும் பொழுது உலகத்தில் ஆண்டவர் நிறைய பேர் ஆசீர்வதிக்கிறாருங்க. அந்த சாட்சியங்கள் சில டைம் நமக்கு யூடியூப் வழியாக வருது, யூடியூப் கமெண்ட்ஸில் வருது. நாங்கள் போகிற இடங்கள் எல்லாமே இப்போ பாண்டிச்சேரி போயிருந்தோம், பெங்களூர் போயிருந்தோம். ஃபாதர் நாங்கள் யூடியூப்பை பார்த்து அதில் ரிட்ரீட் அட்டன் பண்ணி அதில் ஆசீர்வாதம் வாங்கினோம் ஃபாதர். எல்லாம் இருக்கு, எங்களால் வர முடியல, அதனால் இப்போ நேரடியாக பார்க்கும்போது சாட்சியம் சொல்கிறோன்னு சொல்லி திருமண தடை நீங்கி ஒரு வாட்டி பல்லாவரம் சர்ச்சில் சென்சை பல்லாவரம் ஃப்ரான்சிஸ் சேவியர் சர்ச்சில் தியானத்துக்கு போயிருந்த பொழுது அங்கே சொல்கிறாங்க 39 வயசான ஒரு மனுஷன், அவர் இங்கே வந்ததில்லை, ஆனால் இங்கே திருமணம் வர வேண்டி ஜெபித்த பொழுது அந்த பங்கிலிருந்து ஒரு ஃபேமிலி வந்திருக்கிறாங்க, அவங்க அவருக்காக ஜெபிச்சிருக்கிறாங்க. அவங்க கூட வேலை செய்கிறவங்க போல இருக்கு. ஐயோ இவருக்கு அவர் அது ஒரு ஹிந்து வேறு அவர், ஸோ அவருக்கு கல்யாணம் ஆகலையே, அவருக்காக ஆசீர்வாதம் கொடுங்கன்னு சொல்லி ஜெபிச்சிருக்கிறாங்க. அந்த மனுஷனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்க, 39 வயசு. சில டைம் நம்ம நினைப்போம் இதெல்லாம் வயசு ஏறி போயிடுச்சுன்னு. ஆனால் அன்றைக்கி அந்த ஃப்ரான்சிஸ் சேவியர் சர்ச்சுக்கு நான் May 31 போயிருந்தபோது அவர் வந்திருந்தார், அந்த இந்து சகோதரர் வந்திருந்தார். சொன்ன அவருடைய மனைவியோடு வந்தார். ஃபாதர் இப்படி இவங்க ஜெபிச்சு எனக்கு கிடைச்ச என்னுடைய மனைவி ஃபாதர் அப்படின்னார். சில நண்பர்களே, when we pray for a theme, ஒரே மனதோடு ஒரே ஜெப கருத்தோடு எங்கு 2 3 சேர்ந்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோமோ இந்த உலகத்திற்கு அதனுடைய சாபத்தினுடைய தடை நீங்குது. அதனால் வேலை தேடி வந்தவங்க ஜெபிக்க வந்தவங்க இருக்கலாம், வேலை உயர்வுக்காக இல்லை கெரியர் growthக்காக ப்ரமோஷனுக்காக ஜெபிக்க வந்தவங்க இருக்கலாம். யூ ஆர் ஆல்சோ ப்ரேட் ஃபார் இன் திஸ் ஒன் டே ப்ரேயர். அதே போல் உலகத்தில் இருக்கிறவங்களுக்காகவும் ஜெபிப்போம். ஸோ அதனால் இன்றைக்கி அந்த தீமும் நம்மளுடைய ப்ரேயருடைய தீமும் டாக்கினுடைய தீமும் அதுவாக தான் இருக்கும். ஆனால் அது மட்டும் கிடையாதுங்க, நான் ஜென்ரலான ஒரு தீம் தான் எடுத்துருக்கிறேன், சாபம், சாபத்திலிருந்து விடுதலை. அப்போது இது வேலை கிடைக்காமல் இருக்கிறது சில டைம் ஒரு சாபத்தினுடைய தடையாகவும் இருக்கலாம். அப்போ சாபம் என்ற ஒரு தீம் எடுக்கும்போது அது உங்களுக்கு புரிஞ்சா, இந்த தீம் புரிஞ்சா, அப்போ திருமண தடை என்ப ஒரு சாபம் இருக்கிற குடும்பமாக இருக்கலாம், குழந்தை பிறக்கலை அப்படின்ற தடையாக இருக்கிற ஒரு குடும்பமாக இருக்கலாம், சாபத்தினுடையதாக இருந்தால், சாபத்தினுடைய ஒரு தடையாக இருந்தால், இல்லைனா பொருளாதார நெருக்கடியில் ஒரு குடும்பமாக இருக்கலாம், சாபத்தினுடைய ஒரு தடையாக இருந்தால், கண்டிப்பாக இது பொதுவான ஒரு தீம். ஆனால் வேலை இல்லாதவர்களுக்காக கேளுங்க, ஜெபிப்போம் சேர்ந்து, விசுவாசத்தில் ஆண்டவர் நம்மை உறுதிப்படுத்தட்டும். சாபம் என்பது ஒன்று இருக்கான்னு கேட்டால் நல்லா கவனிக்கணும். இந்த டாக் பலதினுடைய தொடர்ச்சி தான். ரெகுலராக யூடியூப் பார்க்குறவங்களுக்கு இது ஒரு தொடர்ச்சி தான். திருச்சி துவரங்குறிச்சியில் கொடுத்த கன்வென்ஷனுடைய தொடர்ச்சி பாண்டிச்சேரியில் கொடுத்தேன், பாண்டிச்சேரியில் கொடுத்ததனுடைய தொடர்ச்சி பெங்களூரில் கொடுத்தேன் ஜலஹாலியில், அதனுடைய அடுத்த தொடர்ச்சி டாக் தான் இந்த டாக். ஸோ இது எல்லாமே எதனுடைய அடிப்படையில் வருது அப்படின்னா ரோமையருடைய திருமுகத்தினுடைய அடிப்படையில் வருது. புக் ஆஃப் ரோமன்ஸ், லெட்டர் டு த ரோமன்ஸ், இதனுடைய அடிப்படையில் தான் இந்த டாக் எல்லாமே மெதுவாக ஐ எம் ட்ரைங் டு பில்ட் அப் த தீம் இன் த ரோமன்ஸ், இந்த புக் ஆஃப் ரோமன்ஸ். ரோமையருக்கு எழுதிய திருமுகத்தினுடைய ஒரு தீமை தான் மெதுவாக பில்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன் நான். அதனால் இதை ரெகுலராக கேட்டவங்களுக்கு கொஞ்சம் கூட ஈஸியாக புரியும். இல்லைனாலும் இன்னைக்கு நீங்கள் டாக்கிலேருந்து நீங்கள் ரிவர்ஸ் நீங்கள் போனாலும் இது புரியும். அதனால் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்தினுடைய பேஸினுடன் தான் இது எல்லாமே வருது. ரோமையருடைய திருமுகம் 3 4 எல்லாமே பாண்டிச்சேரியில் பார்த்தோம், 4 5 6 தொடக்கம் பெங்களூர்லேயும் பார்த்தோம். அந்த தீம் எல்லாமே நம்மளுடைய யூடியூப்பில் வந்திருக்கு, ஆல்ரெடி வந்திருக்கு.
அதனுடைய தொடர்ச்சி தீம் தான். அதனால் ரோமியர் எழுதிய திருமுகம் 6வது அதிகாரம் 1வது வசனம். அப்படியானால் என்ன சொல்வோம்? அருள் பெறுவதற்காக நாம் பாவத்தில் நிலைத்திருக்கலாமா? ஒருபோதும் கூடாது. பாவத்தை பொறுத்த மட்டில் செத்துவிட்டோம். நாம் எவ்வாறு தொடர்ந்து பாவ வாழ்க்கை வாழ முடியும்? திருமுழுக்கினால் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருக்கும் நாம் அனைவரும் அவருடைய சாவிலும் அவரோடு இணைந்திருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியாதா? இறந்தோரிடமிருந்து கிறிஸ்துவை மாட்சிமிகு தந்தை உயிர்த்தெழ செய்தார். அவ்வாறு நாமும் புதுவாழ்வு பெற்றவர்களாய் வாழும்படி திருமுழுக்கின் வழியாய் அவரோடு அடக்கம் செய்யப்படும். ஓகே, கவனிங்க. சாபம் இருக்கா? திருமுழுக்கு நமக்கு தந்த கிஃப்ட் என்ன? அது பெங்களூரில் தொடங்கி வச்ச அந்த டாக்கை சில நண்பர்களே நல்லா கவனிங்க. ஒரு குழந்தை திருமுழுக்கு பெறும் பொழுதும், இல்லைனா ஒரு முதியவர் பேப்டிசம் வாங்கும் பொழுதும், திருமுழுக்கு வாங்குவதின் வழியாக எப்சோ ஃபேக்டோ பை ரிசீவிங் பேப்டிசம் இட் செல்ஃப், அது ஒரு குழந்தையாக இருக்கலாம், பெரியவங்களாக இருக்கலாம். சில டைம் 10 வயசு 15 வயசு 20 வயசு 30 வயசு இயேசுவை தெரிந்த பிறகு ஒருத்தங்க பேப்டிசம் வாங்கும் பொழுதும் என்ன அவங்களுக்குள்ள நடக்குது? அதுவரை வந்த எல்லா பாவங்களும், அதுவரை இருக்கிற எல்லா சாபங்களும், சாபம் எப்படி வருது தெரியுமா? எழுதப்பட்ட கட்டளையை நீங்கள் மீறும் பொழுது உங்களுக்கு பாவம் சாபம் வரும். எழுதப்பட்ட கட்டளையை நீங்கள் மீறும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் பாவமும் வரும், சாபமும் வரும். அப்போ ஒரு குழந்தை எழுதப்பட்ட கட்டளையை மீறியதான்னு கேட்டால் கிடையாது. பட் அந்த குழந்தைக்கு ஒரு கிஃப்ட் கிடைக்குது. எதிலிருந்து கிஃப்ட் கிடைக்குது? மூதாதையர் வழியாக வர கம்ப்ளீட் பாவம், மூதாதையர் வழியாக வர கம்ப்ளீட் சாபத்திலிருந்து அந்த குழந்தைக்கு விடுதலை கிடைக்கிறது பை பேப்டிசம். திருமுழுக்கு வாங்கிறதுனாலேயே அந்த குழந்தைக்கு ஒரிஜினல் சின்னில் இருந்த எல்லா விடுதலையும் கிடைக்குது. அதனுடைய எல்லா இஃபெக்டிலிருந்து விடுதலை கிடைக்குது. புரியுதுங்களா? ஆனால் அதுக்கு பிறகு ஞானஸ்தானம் வாங்குறவங்க 10 வயசு 20 வயசு 30 வயசில் ஆண்டவரை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்க ஒரு ஞானஸ்தானம் வாங்கும் பொழுது கண்டிப்பாக இந்த 30 வயசு வரை நிறைய பாவம் செஞ்சுருப்பாங்க. எழுதப்பட்ட சட்டங்களிலிருந்து கண்டிப்பாக அவங்க தவறி இருப்பாங்க. எழுதப்பட்ட ஒரு சட்டம் சொல்லுது நீங்கள் பொய் சொல்லக்கூடாது, இவங்க பொய் சொல்லியிருக்கலாம். எழுதப்பட்ட சொல்லுது நீங்கள் விபச்சாரம் செய்யக்கூடாது, விபச்சாரம் செஞ்சுருக்கலாம். எழுதப்பட்ட சட்டம் சொல்லுது நீங்கள் தாய் தந்தையை மதிக்கணும், மதிக்காமல் இருந்திருக்கலாம். அப்போ இந்த 30 வயசில் பேப்டிசம் வர வாங்குறவர் எல்லா பாவ மன்னிப்பை பெற்று, ஆண்டவரே நான் உன்னை நம்புறேன்னு சொல்லி ஒரு பேப்டிசம் எடுக்கும் பொழுது, திருமுழுக்கு எடுக்கும் பொழுது அவருக்குள்ளே நடக்கிறது என்ன தெரியுமா? அந்த 30 வயசு நபருக்குள்ள அதுவரை இருந்த பாவம், அதுவரை இருந்த சாபம் விளக்கப்படுகிறது. கம்ப்ளீட்லி இஸ் டெலிவர்ட். இது அங்கே பேப்டிசத்தோட எஃபெக்ட். அப்போ இது எப்படி கிடைக்குது? ஒரு குழந்தைக்காக இருக்கட்டும், இந்த 30 வயசு ஆனவருக்கு எப்படி கிடைக்குது? பை வே ஆஃப் ஃபெய்த். இதுதான் இந்த 3 டாக்கில் சொல்லியிருப்பேன், பாண்டிச்சேரியிலையும் பெங்களூர்லையும். அதனுடைய மொத்தம் சுருக்கம் சொன்னால் ஜஸ்டிஃபிகேஷன் பை ஃபெய்த். ஒருவர் நம்பிக்கையால் நலமாகுகிறார். ஒருவர் ஆண்டவரை நம்பும் பொழுது, இயேசுவை நம்பும் பொழுது நலமாகுகிறார். நம்பிக்கையால் நலமாகுகிறார். ஜஸ்டிஃபிகேஷன் பை ஃபெய்த். ஒரு குழந்தை மீட்பு பெறுவது, அந்த குழந்தைக்காக ஞான பெற்றோர்கள் சொல்லுகிறார்கள் நாங்கள் நம்புகிறோம். யாரை நம்புகிறோம்? தந்தையை நம்புகிறோம், இயேசுவை நம்புகிறோம், தூய ஆவியானவரை நம்புகிறோம், கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறோம், புனிதர்களுடைய உறவு ஒன்றைப்பை நம்புகிறோம், பாவ மன்னிப்பை நம்புகிறோம், உடலின் உயிர்ப்பை நம்புகிறோம், நிலை வாழ்வை நம்புகிறோம். எப்போ நம்புகிறோம்னு ஞான பெற்றோர் சொல்கிறார்களோ அந்த நிமிடம் அந்த குழந்தை விடுதலையாகுது. 30 வயசானவர் அந்த நம்பிக்கை ஞானஸ்தானம் வாங்க வரும்போது அவர் சொல்றார், ஃபாதர் கேட்பார், நீ நம்புகிறாயா? நம்புகிறேன். கிறிஸ்துவை நம்புகிறாயா? நம்புகிறேன். கிறிஸ்து இயேசு உனக்காக பாடுகள் பட்டு இறந்தார் என்று நம்புகிறாயா? உயிர்த்தார் என்று நம்புகிறாய்? நம்புகிறேன். பாவத்தை விட்டு விடுகிறாயா? விட்டு விடுகிறேன். ஸோ when he tells that, பாவ சாபங்களிலிருந்து விடுதலை. Praise the Lord. அப்போ சாபம் மூதாதையர் வழியாக வரலாம், அது குழந்தைக்கு திருமுழுக்கின் வழியாக கட்டாகுது, கேன்சல் ஆகுது. 30 வயசானவருக்கு மூதாதையர் வழியாக மட்டும் கிடையாது, தானாகவே சம்பாதிச்சதும் இருக்கு. அப்போ 2 வழியாக சாபம் வருது. 1 ஃபேமிலி ட்ரீ வழியாக வருது, 2 நானே சம்பாதிக்கிறது இருக்கு. புரியுதுங்களா? 2 வழியாக சாபம். 1 நான் செய்யாத தவறுக்காக என்னிலே மனித குலத்தில் நான் மனிதனாக பிறந்ததால் மனிதனுடைய தொடக்கத்தில் இருந்த ஆதாம் வழியாக வருது.
மனித குலத்திலே நான் மனிதனாக பிறந்த பொழுது, மனிதனாக பிறந்ததனுடைய எல்லா மகிழ்ச்சியும் நான் அனுபவிக்கும் பொழுது, மனிதனாக பிறந்ததனுடைய சாபமும் நான் அனுபவிக்கிறேன். அதனுடைய விடுதலை இங்கே கிடைக்குது, பாப்டிஸ்டில் கிடைக்குது. இது ஜென்ம பாவம், ஒரிஜினல் சின். கர்ம பாவம் என்ன? நான் சம்பாதிச்ச என்னுடைய பாவங்கள், திருச்சட்டத்தை கட்டளைகளை நான் மீறும் பொழுது நான் சம்பாதிச்ச பாவங்கள். இதுக்கு இங்கிலீஷில் சொல்கிற வார்த்தை என்ன? பர்சனல் சின். ஸோ இந்த ரெண்டிலும் விடுதலை தருவது திருமுழுக்கு, பாப்டிசம். பிரைஸ் தி லார்ட். சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ சாபம் 30 வயசானவர் திருமுழுக்கு வாங்கும் பொழுது அவருக்கு சாபம் இருக்குன்னா அந்த சாபம் எங்கிருந்து வருது? எங்கிருந்து வருது? அவருடைய வாழ்க்கையில் அந்த சாபம் எங்கிருந்து வருது? எங்கிருந்து வருது? அவருடைய வாழ்க்கையில் மேலே வாங்க. நான் தான் மாட்டினேனா ஃபாதர்? உள்ளிருப்பு தியானத்துக்கு இன்னைக்கு காலையில் தான் ரெசிடென்ஷியல் ரிட்ரீட் முடிஞ்சிச்சு. உள்ளிருப்பு தியானம் முடிஞ்சது. ஆனால் கொஞ்சம் டெமான்ஸ்ட்ரேஷனாக உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை, ஆதாம் மனிதன், இந்த மனிதன் நல்ல பையன், பேப்டிசம்லாம் வாங்கிட்டான். பேப்டிசம்லாம் வாங்கின பொழுது அப்பா வழியாக அம்மா வழியாக கிடச்ச எல்லா சாபத்திலிருந்தும், பூர்வீகருடைய மூதாதருடைய எல்லா சாபத்திலிருந்து விடுதலை கிடச்சிடுச்சு. இந்த பையன் வளரும் பொழுது கட்டளைக்கு எதிராக இவன் தப்பு செய்கிறான், பாவம் செய்கிறான்னு வச்சுக்கோங்க. இப்படி செய்யும்போது இவனுடைய வாழ்க்கையில் என்ன வருது? இவன் சம்பாதிக்கிற பாவம், அதனுடைய சாபம் இவனுக்கு இருக்குது. பாப்டிசம் வாங்கும்பொழுது சாபத்திலிருந்து பாவத்திலிருந்து விடுதலையானவன் வாழும் பொழுது அறிவு திறனால் விருப்பப்பட்டு சில பாவங்களை செய்யும் பொழுது அதனுடைய சாபம், அதாவது இவன் 2 வயசில் செஞ்சது, 3 வயசில் செஞ்சது, என்ன வயசாகுது இப்போ? 12, நேற்று சொன்னான் 12 வயசாகுது. அப்போ 6, 7, 8, 9, 10, 11 வயசில் இவன் செஞ்சது எல்லாமே இவனை எங்கிருந்து தெரியுமா பிடிக்குது? பின்னால் இருந்து பிடிக்குது. இதாங்க சாபம். இவனுக்கு முன்னால் போகணும்னு ஆசை இருக்குது. திருமண தடை நீங்கணும்னு இருக்கலாம், இல்லை ஃபாதர் ஆகணும்னு இருக்கலாம். அவங்க சொன்னாங்க 2 பேருமே ஃபாதர் ஆகணும்னு. அப்போ அப்படி ஒரு ஆசையாக இருக்கலாம், இல்லை நல்ல வேலை செய்யணும்னு ஆசையாக இருக்கலாம், நல்லா படிக்கணும்னு ஆசை இருக்கலாம். முன்னால் போக ஆசைப்படுறான். ஆனால் முன்னால் போக விடாமல் பின்னாலும் இழுக்கிறதாங்க அந்த சாபம். நீங்கள் 30 வயசில் முன்னால் போகணுன்னு ஆசைப்படுறீங்க, ஆனால் 25 வயசில், 23 வயசில், 24 வயசில் நீங்கள் செஞ்சது உங்களை பின்னாலேருந்து இழுக்கிறது தான் சாபம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. புரிஞ்சுதான்? போய் உட்கார, திரும்ப கூப்பிடுவேன். பிரைஸ் தி லார்ட். இனி மறக்க மாட்டீங்க சாபம் என்னன்னு. சாபம் நீங்கள் முற்காலத்தில் செய்தது, நீங்கள் முன்னால் போகணும்னு சொல்லும் பொழுது உங்களை பின்னால் பிடிச்சி இழுக்கிறதாங்க சாபம். தட் will not allow your growth. That will not allow your peace of mind. நிம்மதியை கொடுக்காது, முன்னேற்றத்தை தராது, பொருளாதாரத்தை தராது. முயற்சி செய்வீங்க, பிடிச்சி இழுக்கும். முயற்சி செய்வீங்க, உங்களுடைய பொண்ணுக்கோ பையனுக்கோ நல்ல ஒரு திருமணத்துக்காக மாப்பிள்ளை பார்ப்பீங்க, ஆனால் பின்னால் பிடிச்சி இழுக்கும், கல்யாணம் ஆகாது. நிறைய குழந்தைக்காக நிறைய ஜெபிப்பீங்க, நிறைய விஷயங்களை செய்வீங்க, ஆனால் சில விஷயங்கள் பின்னால் பிடிச்சிருக்கும், குழந்தை பிறக்காது. சில விஷயங்களுக்கு நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க, படித்து இன்டர்வியூ, அந்த வேலை இந்த வேலைக்கு நிறைய ட்ரை பண்ணுவீங்க, ஆனால் பின்னால் பிடிச்சிருக்கும். நீங்கள் நினைப்பீங்க இன்றைக்கி நான் டெய்லியும் பூசைக்கு போகிறேன், நான் என்னால் முடிஞ்சதெல்லாம் நான் செய்கிறேன், ஆனால் என்னால் முன்னால் போக முடியலே. ஆனால் நமக்கு தெரியாத ஒரு விஷயம் இருக்குது, நம்மளுடைய பாவம் நம்மளுடைய சாபமாக பின்னால் பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கு. அப்போ இதிலிருந்து விடுதலையாக என்ன செய்யணும்? 2 விஷயம் செய்யணும், ஆனால் இந்த 2 விஷயமும் செய்யணும். 2 விஷயம் செய்யணும், ஆனால் 2 விஷயமும் செய்யணும். 1, இயேசு கிறிஸ்து தந்த மீட்பு பணியில் நம்ப வேண்டும். Believe in the work of salvation given by Jesus Christ. இயேசு கிறிஸ்து தந்த மீட்பு பணியை நம்ப வேண்டும். பாடுகள் வழியா, மரணம் வழியா, உயிர்ப்பு வழியா இயேசு கிறிஸ்து என்னை மீட்டார் என்ற முதல் நம்பிக்கை உள்ள போகணும். Jesus can do everything for me and I can do everything through Jesus. இந்த 2 விஷயத்தை நீங்கள் நம்பணுங்க. நம்பிக்கை இது ஃபஸ்ட்டு வந்தே ஆகும். இயேசுவின் மீது உள்ள ஆழமான நம்பிக்கை. இல்லைனா நீங்கள் என்ன தான் இங்கே உட்காந்து வேலைக்காக நீங்கள் ஜெபிச்சாலும், என்ன தான் உட்காந்து நீங்கள் இந்த தொழில் முன்னேற்றத்துக்காக ஜெபிச்சாலும் நடக்காதுங்க. இயேசு கிறிஸ்துவை நம்பாமல் இது நடக்காது. சில டைம் ஃபஸ்ட்டு விஷயம் கூட நம்ம செஞ்சுருவோம். ஆமாம் ஃபாதர் நான் நம்புறேன், அதனால தான் நான் உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை என்னெல்லாம் வேலை செஞ்சுருக்கலாம், எங்கெல்லாம் போயிருக்கலாம்,
பட் ஸ்டில் ஐ எம் கமிங் ஹியர். ஃபஸ்ட் டைம் வந்தவங்க இருப்பீங்க, இதில் முதல் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து வந்தவங்க இருப்பீங்க, யூடியூப் பார்த்து வந்தவங்க இருப்பீங்க. காலையில் நான் யாரையோ பார்த்து அவங்க சொன்னாங்க, ஃபாதர் நாங்கள் எங்கேருந்து வராங்க, ஊட்டியிலேருந்து வந்தாங்க. ஊட்டியில் காலையிலேயும் வந்துட்டாங்க, 3 மணி 4 மணிக்கெல்லாம் வந்துட்டாங்க. திருநெல்வேலியிலேருந்து வந்திருக்கிறாங்க. ஒரு ஃப்ரெண்டு யூகேலேருந்து வந்திருக்கிறாரு, லண்டன்லேருந்து வந்திருக்கிறாரு, கோயம்புத்தூருக்கு வந்தார். ஆனால் இன்றைக்கி இந்த தியானத்தில் பங்கெடுக்கணும்னு சொல்லி இன்றைக்கி வந்திருக்கிறாரு. அப்போ பல இடங்கள் எவ்வளோ தூரத்துலேருந்து இன்றைக்கி வந்திருக்கிறீங்க. அப்போ நம்பிக்கை இருக்குது, நம்பிக்கை இருக்குது. ஆனால் ரெண்டாவது இன்னொரு விஷயம் இருக்குங்க. அந்த விஷயம் என்ன தெரியுமா? நிரந்தரமான மனஸ்தாபம். எனக்கு ஆண்டவர் மீது நம்பிக்கை மட்டும் இருந்தால் போதாது, நிரந்தரமான மனஸ்தாபம், நிரந்தரமான மனமாற்றம். என்னுடைய பாவங்கள் என்னுடைய சாபங்களாக மாறுது. அப்போ நான் என்ன பண்ணணும்? நிரந்தரமான மனமாற்றத்தில் நான் போய் நிற்க வேண்டிய ஒரு இடம் இருக்குங்க. அதான் நின்றுட்டு இருக்காங்களே பாவ சங்கீர்த்தனம். நிரந்தரமான மனமாற்றம், நல்ல பாவ சங்கீர்த்தனம். இதனுடைய அடுத்த தான் இயேசுவை நீங்கள் நம்பும் பொழுது இயேசுவுக்கு அல்லாதது எதுவுமே உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. இயேசு அல்லாமல் நீங்கள் எதுவுமா இருக்கக்கூடாது. யூ ஷுட் பிகம் லைக் ஜீசஸ், யூ ஷுட் பிகம் அனதர் ஜீசஸ். இது ரெண்டுமே நடந்துக்கணும். 1 நம்பிக்கை, இயேசுவில் உள்ள நம்பிக்கை. 2 நிரந்தரமான அனுதாபம், நிரந்தரமான மனஸ்தாபம், நிரந்தரமான மனமாற்றம். இது ரெண்டும் நடக்காம நீங்க ஒரு தடையை நீக்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த தடை நீங்காது. தடையை 2000 வருஷம் முன்னால் அவர் நீக்கி போட்டுட்டார். தடையை 2000 வருஷம் முன்னால் அவர் நீக்கி போட்டுட்டார். உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடாதுன்ற ஆசையெல்லாம் அவர் கிடையாது. உங்களுக்கு கல்யாணம் ஆகக்கூடாதுன்ற ஆசையெல்லாம் அவர் கிடையாது. நீங்கள் ஏழ்மையில் இருக்கணுன்ற ஆசை அவருக்கு கிடையாது. நீங்கள் குழந்தை இல்லாமல் இருக்கணுன்ற ஆசையெல்லாம் அவர் கிடையாது. நீங்கள் கஷ்டப்படணும், துன்பப்படணுன்ற ஆசை ஆண்டவருக்கு கிடையாது. அப்போது ஆண்டவர் 2000 வருஷம் முன்னால் எடுத்து போட்ட தடையில் இன்னைக்கு நான் தடையில் வாழ்கிறேன் அப்படின்னா அதனுடைய காரணம் போட்ட தடை ஆண்டவர் கிடையாதுங்க, தடையை போட்டது நான். அப்போ நான் தான் அதை எடுத்து மாற்றணும். கல்லை நீ எடுத்து மாற்ற தான் சொன்னேன். ஏன்னா கல்லை போட்டது நீ. உயிர்த்து நீ வெளியே வரணும்னா, லாசர் உயிர்த்து வெளியே வரணும்னா கல்லை நீங்கள் எடுத்து மாற்றுங்க. நான் கூப்பிடுறேன், வெளியே வருவான். அப்போ இந்த 2 விஷயம் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம். 1 ஆழமான நம்பிக்கை இயேசுவில், 2 நிரந்தரமான மனமாற்றம். பிரைஸ் தி லார்ட். சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நீங்க நம்பும் பொழுது உங்களுடைய எல்லா பாவங்களையும் சாபங்களையும் நீக்கி தடைகளையும் நீக்கி உங்களை ஆசீர்வதிப்பது ஆண்டவர். அது ஆண்டவர் செய்கிற வேலை. நீங்க செய்கிற வேலை என்ன? நம்பிக்கை. நீங்க செய்கிற வேலை என்ன? மனமாற்றம். ஆண்டவர் செய்கிற வேலை என்ன? உங்களுக்காக அவர் பாடுபட்டிருக்கிறார், உங்களுக்காக அவர் தண்டனை அனுபவிச்சிருக்கிறார். நீங்க அனுபவிக்க வேண்டிய தண்டனையை அவர் அனுபவிச்சிருக்கிறாரு. அவர் உங்களை மீட்கிறார். நீங்கள் எந்த வேலையும் செய்யாம he is saving you. நான் செய்யலைங்க எந்த வேலையும். he has done everything for me, he has taken the punishment for me. என்னுடைய தண்டனை, அவருடைய தண்டனை அவர் வாங்கியிருக்கிறார். நான் அனுபவிக்க வேண்டிய தண்டனையை இயேசு வாங்கியிருக்கிறாரு. நான் அனுபவிக்க வேண்டிய சிலுவையை இயேசு சுமக்கிறாரு. நான் போக வேண்டிய நரகத்துக்கு அவர் போயிட்டு வந்திருக்கிறாரு. நான் போக வேண்டிய 2ஆம் சாவுக்கு இயேசு கடந்து போயிருக்கிறார். அப்ப நான் செய்யாமல், வேலையை நான் செய்யாமல், just because I believe I am justified, just because I believe I am saved. நான் நம்பினதால் மட்டும் மீட்கப்பட்டேன், நம்பினதால் மட்டும் மீட்கப்பட்டேன். யாருடைய செயலால்? அவருடைய செயலால். இதுக்கு பைபிள் சொல்ற வார்த்தை தான் ஜஸ்டிஃபிகேஷன். நான் ஏற்புடையவன் அல்ல, அவர் என்னை ஏற்புடையவராக்கிறார். நான் தகுதியுள்ளவன் அல்ல, அவர் என்னை தகுதியாக்குகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு தோணும், ஃபாதர் வேலைக்காக ஜெபிக்க வந்திருக்கிறோம், வேலையை பற்றி தான் ஃபாதர் பேசணும். பிரைஸ் தி லார்ட். அது கிடைக்கிறதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்க ஃபாதர். அது கிடைக்கிறதுக்கான வழி தான் சொல்லிட்டு இருக்கிறேன். பைபிள் சில உண்மைகள் தருது. அந்த உண்மைகளை புரிந்து கொள்ளும் பொழுது தடைகள் நீங்குங்க. தடைகள் நீங்கும், தடைகள் கண்டிப்பாக நீங்கும். நேற்று ஒருத்தர் சாட்சியம் சொன்னார். அந்த சாட்சியம் 1 நிமிஷம் தான் அவருடைய சாட்சியம் சொன்னார். அவர் செய்த பாவ சங்கீர்த்தனம் அவருக்கு தந்த ஒரு ஆசீர்வாதம் என்ன? வேலையில் அவர் 4 நாள் தியானத்துக்கு வந்தார். போன வருஷம் 4 தியானத்துக்கு வந்தவர் செஞ்ச ஒரு பாவ சங்கீர்த்தனம் அவருடைய வேலையில் தந்த அதிசயம் என்ன? ஆனால் அவருடைய வேலைக்காக அன்றைக்கி நான் பிரசங்கம் வைக்கலை. அவருடைய வேலை விஷயமா எந்த பிரசங்கம் வைக்கல இந்த 4 நாள். ஆனால் ஆண்டவர் தொட்டது அவருடைய வேலையை. பிரைஸ் தி லார்ட். நான் ஒரு கம்பெனியில் 8 வருஷமாக வேலை செஞ்சிட்ருக்கிறேன். ஒரு சாதாரண இதில் தான் சேர்ந்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக மேலே வந்தேன். இருந்த போதிலும் ஒரு பெரிய மாற்றம் இல்லை. எனக்கு கிடைக்க வேண்டியது தான், ஆனால் என் கைக்கு எட்டாமலே இருந்துச்சு. போன வருஷம் மே மாதம் நான் இங்கே வந்தேன். தியானம் முழுமையாக அட்டன் பண்ணேன். பாவ சங்கீதனை செஞ்சேன். பாவ சங்கீதம் என்னுடைய எல்லா பாவத்தையும் யோசித்தேன். ஸ்கூலில் செஞ்சது, காலேஜில் செஞ்சது எல்லாத்தையுமே ஒரு பேப்பரில் எழுதி நான் போய் பாவ சங்கீதனை செஞ்சேன்.
பாவ சங்கீதம் செஞ்சுட்டு திருப்பி வேலைக்கு போனதுக்கப்புறம் எனக்கு கிடைக்க வேண்டியது எல்லாமே கிடச்சிது. என் கூட இருந்தவங்களுக்கு பெருசாக இன்க்ரிமெண்ட் இல்லை, எல்லாருக்குமே சின்ன சின்ன இன்க்ரிமெண்ட் தான், 1%, 2% அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் எனக்கு மட்டும் 10%க்கு மேலே இன்க்ரிமெண்ட் இருந்துச்சு. அப்போ என் பாவ சங்கீதனம் எனக்கு இருந்த தடையெல்லாம் நீக்கிச்சு, எனக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைச்சிது. பிரைஸ் த லார்ட். இயேசுக்கே நன்றி, இயேசுக்கே புகழ். அவர் அன்னைக்கு வேலையை பற்றி பேசலை. இங்கே தியானத்துக்கு வரவங்களுக்கு நல்லா தெரியும், தயவு செய்து உலகத்தினுடைய தேவைகளுக்கு கேட்காதீங்கன்னு சொல்லுவோம். 4 நாள் இங்கே தியானத்துக்கு வந்தால் ஃபஸ்ட்டு பிரசங்கமே உங்களுக்கு ஏமாற்றமாக தான் இருக்கும். 4 நாள் இங்கே தியானத்துக்கு நீங்கள் வந்திருந்தவங்களா இருந்தீங்கன்னா, இல்லை நீ வரப்போகிறவங்களானா இப்போயே சொல்கிறேன், ஃபஸ்ட்டு பிரசங்கம், தியானத்தினுடைய முதல் பிரசங்கம், இட் வில் பி உங்களுக்கு கண்டிப்பாக ஏமாற்றமான பிரசங்கமாக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்தது திருமண தடை, நீங்கள் வேலை தடை, நீங்கள் இல்லை குழந்தை பிறக்க இப்படி தேவைகளுக்கு வருவீங்க. ஃபஸ்ட்டு பிரசங்கத்திலே நான் சொல்லுவேன், தயவு செய்து இது எதுக்காகவும் ஜெபிக்காதீங்கன்னு தான் சொல்லுவேன். ஜெபிக்காதீங்கன்னு தான் சொல்லுவேன். ரெட்டிட் அட்டன் பண்ண நிறைய பேர் இருக்கிறாங்க, உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு நாளே சொல்ல பிரசங்கம், டோன்ட் ப்ரே ஃபார் த கிஃப்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு பட் ப்ரே ஃபார் த கிவர். டோன்ட் ப்ரே ஃபார் த கிஃப்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு. உலகத்தினுடைய ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிக்காதீங்க, ஆசீர்வதிக்கிறவருக்காக ஜெபிங்க தான் சொல்லுவேன். கண்டிப்பாக இன்றைக்கி மே மாதம் அதை தான் சொல்லியிருந்திருப்பேன். மறந்துருப்பார். அப்போ மறந்து கிவருக்காக ஜெபிச்சார், போனார், கிஃப்ட்டு ஆண்டவர் தந்தார். இன்றைக்கி திரும்பவும் இந்த ரெட்ரீட்டுக்காக வந்திருக்கிறாங்க. வெளிநாட்டில் தான் வந்திருக்கிறாங்க. இந்த ஒரு 4 நாள் ரெட்ரீட்டுக்காக வந்திருக்கிறாங்க. இஸ்வலன் பாருங்களேன், யோசிச்சு பாருங்களேன். நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு த ட்ரூத் வில் செட் யூ ஃப்ரீ. அதனால தான் இந்த உண்மை, பைபிளினுடைய உண்மைகளை, கொஞ்சம் ஆழமான உண்மைகளை தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லி பைபிளினுடைய உண்மைகளை, நீங்கள் யாராக மாறினால் எது உங்களுக்கு தடையாக இருக்கோ அந்த தடை நீங்கும். அப்போ நீங்கள் யாராக மாற வேண்டும் அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் நான் இப்போ சொன்னது ஜஸ்டிஃபிகேஷன். ஜஸ்டிஃபிகேஷன் என்ன? தகுதியுடைய ஆக்குகிறார். ஆண்டவராகிய கடவுள் உன்னை தகுதியுடையோராய் ஆக்குகிறார். உன்னை அண்ட் இஸ் மேக்கிங் யூ வர்தி. தகுதியோட என்ன தகுதி? கடவுளுடைய மகனாக மகளாக மாற்றுகிறார். ஞானஸ்தானத்தின் வழியா, திருமுழுக்கின் வழியா ஆண்டவராகிய இயேசு நம்மை என்னவாக மாற்றுகிறார்? என்ன தகுதியை நம்ம கொடுக்கிறார்? அடிமையாக இருந்த என்னை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாற்றி மகனாக மகளாக மாற்றுகிறார். இதுக்கு பேர் தான் ஜஸ்டிஃபிகேஷன். இது நான் செய்த வேலை அல்ல, அவர் எனக்காக செய்த வேலை. நான் என்ன செய்யணும்? நம்பிக்கை கொள்ள வேண்டும். ஜஸ்ட் பிலீவ். when you believe you are justified. இனி அடுத்தது, ஆண்டவர் என்னை ஜஸ்டிஃபை பண்ணுறார். நான் பாவ சாபத்திலிருந்து விடுதலை ஆனேன், ஆனால் திரும்பவும் நான் பாவம் செய்வேனா? அதான் நான் சொன்னேன் இல்லையா? அதான் நான் பாவம் சொன்னேன். திரும்பவும் வா, இனி அண்ணனையும் தம்பியும் கூட்டு வா, இந்த தம்பியும் கூட்டு வா, 3 பேர் வா. இந்த ரோமியர் எழுதிய திருமுகத்தில் 3 வார்த்தைகள் இருக்குது. அந்த 3 வார்த்தைகள் வருது. ஆண்டவர் என்ன பண்ணுறார்? நம்மளை ஜஸ்டிஃபிகேஷன், சாங்டிஃபிகேஷன், க்ளோரிஃபிகேஷன் 3 விஷயத்தை பண்ணுறார். ஓகேவா? ஆண்டவராகிய கடவுள் நம்ம செய்கிற 3 விஷயம் என்ன? ஜஸ்டிஃபிகேஷன், சாங்டிஃபிகேஷன், க்ளோரிஃபிகேஷன். ஆண்டவர் நம்மை நீதிகரிக்கிறார், ஏற்புடையவர் ஆக்குகிறார். 2 நம்மை தூய்மைப்படுத்துகிறார். 3 நம்மை க்ளோரிஃபிகேஷன், மகிமைப்படுத்துகிறார். ஓகேவா? நம்மை அப்படின்னாரு நான் இல்லையா? மனிதன் ஆதாம். ஆதாமை ஆண்டவர் படைத்த போது, தள்ளி நிலுங்க இப்போ, நீங்க நில்லு. ஆண்டவர் மனிதனை எப்படி படைத்தார்? மண்ணால் படைத்தார் இல்லையா? மண்ணால் படைத்தார். உடம்பு. ஆண்டவர் மனிதனை எப்படி படைத்தார்? மண்ணால் படைத்தார். மண்ணில் படைத்த ஆதாமிற்கு அவனுடைய மூக்கில் என்ன ஊதினார்? நாசியில் என்ன ஊதினார்? அவருடைய காற்றை ஊதினார். காற்றை ஊதிய பொழுது மண்ணான அழிந்து போகும் இந்த உடலில் மண்ணான இந்த ஆதாமுக்கு என்ன கிடச்சிது? அவனுடைய மனசு, அவனுடைய ஆன்மா. இப்போ தான் அவன் என்னவா மாறினான்? மனிதனாக மாறினான். அதுவரை மண்ணு மனிதனானது எப்பொழுது? மண்ணில் ஆண்டவர் ஊதிய பொழுது அவனுக்கு மனசு கிடச்சிது, ஆன்மா கிடச்சிது. பிரைஸ் தி லார்ட். சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் இந்த மனிதன் அவனுடைய விருப்பத்திற்கு ஏற்று பாவம் செய்த பொழுது, பழத்தை உண்ட பொழுது மனசு சொல்லிச்சு, உடம்பு கேட்டுச்சு, செய்யக்கூடாத ஒரு விஷயத்தை செஞ்ச பொழுது ஆன்மாவுக்கு என்ன ஆயிடுச்சு? உட்காந்துக்கோ, நீ மட்டும் உட்காந்துக்கோ.
செத்து போச்சு. ஆன்மா செத்து போச்சு. இப்போ ஆன்மாவனுடைய குரலை கேட்க வேண்டிய மனசு, மனசனுடைய இன்ஸ்ட்ரக்ஷனில் நடக்க வேண்டிய உடம்பு இன்னைக்கு எங்கிருந்து நடக்குது? இந்த மனசு நடக்கிறது யாரோட இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டு நடக்குது? இங்கிருந்து கேட்க வேண்டிய இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிருந்து கேட்குது. ஆன்மா இருக்கான்னு கேட்டால் ஆன்மா இருக்கு, ஆனால் செயல் இழந்து நிற்குது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. You have a soul but that is inactive. இந்த சோல் இன்ஆக்டிவாக இருக்கும்போது இதான் நம்ம சொல்லுவோம் இல்லையா, வீட்டிலலாம் முன்னாலெல்லாம் நமக்கு வீட்டில் அடுப்பு விறகு, அந்த விறகு வச்சு தான் அடுப்பெல்லாம் கொளுத்துவாங்க, எல்லாமே செய்வாங்க. அதில் என்ன ஆகும், அது நைட்டெல்லாம் ஆகும்போது வேலையெல்லாம் முடிச்ச பிறகு அம்மா என்ன பண்ணிடுவாங்க, அதை அப்படியே சாரம் போட்டு மூடிட்டு போயிடுவாங்க. நெருப்பு இருக்கான்னு கேட்டால் நெருப்பு இருக்குது, ஆனால் இந்த நெருப்புக்கு முன்னால் என்ன போட்டிருக்கு? இந்த சாரம் போட்டிருக்கு. சாரம் போட்டதுனால சாம்பல் இல்லையா, சாம்பல் போட்டதுனால இந்த நெருப்பு இருந்தாலும் இன்ஆக்டிவாக இருக்குது. அப்போ ஜஸ்டிஃபிகேஷன் நடக்கிறது என்ன? ஆண்டவர் ஒருவரை ஏற்புடையவராக மாற்றும் பொழுது பாவங்களை, சாபங்களை, தடைகளை நீக்கி. பாப்டிஸ்டில் நடக்கிறது என்ன? திருமுழுக்கில் நடக்கிறது என்ன? பாவத்தை, சாபத்தை, தடைகளை, கட்டுகளை நீக்கி அந்த ஆன்மாவுக்கு உயிர் கொடுக்கிறார். போதும், எழுந்திரு. இந்த ஆன்மாவுக்கு உயிர் கொடுக்கும் பொழுது இந்த ஆன்மாவில் இப்போ யார் இருக்கிறாரு? இந்த ஆன்மாவில் முழுவதும் இறைவன் இருக்கிறார். பிகாஸ் God has justified the soul. இந்த ஆன்மாவை இன்னைக்கு புனிதப்படுத்தி இதை ரட்சிப்பது ஆண்டவருடைய இயேசுனுடைய ரத்தம். சாங்டிஃபை பண்ணியிருக்கிறார், ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கிறார். ஆண்டவர் இவனை ஏற்புடையவனா மாற்றியிருக்கிறார். இந்த ஆன்மாவில் இப்போ யார் இருக்கிறாங்க? மூவொரு இறைவன் தங்குறாரு. அப்போ இந்த ஆன்மாவனுடைய வல்லமையால், நல்லா பாருங்களேன், ஆன்மீக மனுஷன் யாரு? தடைகள், பாவங்கள், சாபங்கள் நீக்கப்பட்ட மனுஷனுடைய ஆன்மா இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. இந்த ஸ்ட்ராங்கான இந்த ஆன்மா மனசை என்ன பண்ணும்? மனதை புதுப்பித்து கொண்டே இருக்கும். சேர்ந்து நில்லு. மனதை புதுப்பித்து கொண்டே இருக்கும். இப்போ ஆன்மா சொல்றது தான் யார் கேட்குறாங்க? மனசு கேட்குது. ஏன்னா மனசு தான் அங்கே முடிவு பண்ணுற இடம். ஃப்ரீ வில் இஸ் த டிசைடிங் ஃபேக்டர் இன் அ மேன். ஒரு முடிவை எடுப்பது மனசு. இந்த மனசு யார் சொல்றதை கேட்டு எடுக்குது அப்படின்ட்டு தான் முக்கியத்துவம். நம்மளுடைய எல்லா டிசிஷனும் வர்றது எங்கே தெரியுமா? ஆன்மாவிலிருந்து கிடையாது. டிசிஷன் வர்றது எங்கேயும் தெரியுமா? உடம்புலேருந்து கிடையாது. நம்மளுடைய எல்லா டிசிஷனும் வர்றது மனசுல தான். இட் இஸ் த டிசைடிங் ஃபேக்டர். என்ன முடிவு எடுக்கணும்னு முடிவு பண்ணுறது தோ இவர் தான், மனசு தான். ஆனால் இவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது தான், இவங்களை பாதிக்கிறது தான் யாரு? இவர் கேட்டார்னா இவர் ஆன்மீக மனுஷனாக இருப்பார். இவர் சொல்றது கேட்டார்னா இவர் உலகத்தினுடைய மனுஷனாக இருப்பார். இப்போ ஆன்மா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால, ஆண்டவர் ஜஸ்டிஃபை பண்ணதுனால இந்த ஆன்மா என்ன பண்ணுது? மனதை எப்பொழுதுமே புதுப்பித்து கொண்டே இருக்கும். ஆனால் மனதை புதுப்பித்து கொண்டே இருக்கும்போது உடம்பு சும்மா இருக்குமா? உடம்பு சும்மா இருக்காது. உடம்பு நை நை நைன்னு ஏதாவது அடிச்சுக்கிட்டே இருக்கும், பாவம் செய்ய தூண்டிக்கிட்டே இருக்கும். அந்த பாவம் செய்யாமல் இருக்க உடம்பை இந்த ஆன்மா என்ன தெரியுமா பண்ணும்? உடம்பு இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவையில் அறையப்படும். சிலுவையில் அறையப்படும். உடம்பினுடைய தேவைகள் இருக்கும், உடம்பினுடைய இச்சைகள் இருக்கும். ஆனால் இந்த உடம்பு என்ன பண்ணும்? சிலுவையில் அரைந்து 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 மனசு எதை சொல்றது கேட்கும்? ஆன்மா சொல்றது கேட்கும். இதனுடைய பேர் தாங்க சாங்டிஃபிகேஷன். அப்போ ஆன்மா ஆண்டவர் தூய்மைப்படுத்தி சொந்தமாக்கின ஆன்மா என்ன பண்ணுது? மனுஷனை புதுமைப்படுத்தி புனிதப்படுத்தி கொண்டே இருக்கும். இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ உடம்பும் ஆன்மாவும் மனசும் போய் உட்காருங்க. புரிஞ்சுதுங்களா? ஜஸ்டிஃபிகேஷன் என்னன்னு புரிஞ்சுதா? சாங்டிஃபிகேஷன் என்னன்னு புரிஞ்சுதா? ஏன்னா இந்த உடம்பு சும்மா இருக்காது. இந்த உடம்பு வந்து தூண்டிக்கிட்டே இருக்கும் பாவம் செய்வதற்காக. பாவம் செய்யாமல் இருப்பதற்காக நீங்கள் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும்? இந்த உடம்பை சிலுவையில் அரைஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதனால் நீங்கள் என்னதான் வேலை தேடி வந்தாலும், நீங்கள் என்னதான் திருமணத்தை வரத்தை தேடி வந்தாலும், என்னதான் குழந்தையை தேடி வந்தாலும், என்னதான் தடைகளை நீங்கள் ஜெபிக்கும் பொழுதும் இந்த உடலை சொல்லுவதை கேட்கும் உங்களுக்கு தடைகள் நீங்காமல் தடைகள் தடைகளாகவே இருக்கும். ஏன்னா ஆன்மா சொல்றதை ஒரு கேட்க நீங்கள் ஒன்றும் ஆரம்பிக்கலை. You are not listening to your soul. உங்களுக்கு என்ன வேணும்? வேலை வேணும், கல்யாணம் வேணும், குழந்தை வேணும், பொருளாதாரம் வேணும், இப்படி இதுக்காக ஜெபிக்கிறமே ஒழிய இந்த ஜஸ்டிஃபிகேஷன் ஆன நான், கடவுளுக்கு ஏற்புடையவனாக மாறிய நான், என்னுடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இருக்குங்க, சாங்டிஃபிகேஷன். என்னை புனிதப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும், புனிதப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும், புனிதப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். புனிதப்படுத்தும் பொழுது நடக்கிற விஷயம் தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஜஸ்டிஃபிகேஷன் ஆண்டவர் செய்கிறார். ஆண்டவர் செய்யும்பொழுது பாவ சாப தடைகளிலிருந்து எனக்கு விடுதலை தரார்.
நோ டவுட். ஆனால் என்னுடைய பாவத்தின் வழியாக, இச்சைகளின் வழியாக, மாம்சத்தின் வழியாக நான் சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கிற சில விஷயங்களை, சாபங்களை நான் சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கிறேன். 10 வயசுல, 15 வயசுல, 20 வயசுல நான் சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கிறேன். சம்பாதிக்க வேண்டிய விஷயம், சம்பாதிச்சுக்கிற விஷயத்தை நான் சாங்டிஃபை பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. சம்பாதிக்க கூடாது, கழிவிட்டே இருக்கணும். நிரந்தரமான அனுதாபம், நிரந்தரமான மனமாற்றம் போய்கிட்டே இருக்கணும். ஏன்னா உடம்பு சும்மா இருக்காது. இது ப்ராசஸ், இது ப்ராசஸ். சாங்டிஃபிகேஷன் அப்படின்றது ஒரு ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் கடைசியில வர்றது இன்னொரு ஜஸ்டிஃபிகேஷன், அதான் குளோரிஃபிகேஷன். நான் என்னை ஆண்டவர் நீதிகரித்தார், ஏற்புடையவராக்கினார். என்னுடைய வாழ்க்கையின் வழியாக நான் கடைசியில் ஆண்டவருக்கு ஏற்புடையவனாக மாறுகிறேன். அன்னை மரியாளை ஆண்டவர் பாவம் இல்லாமல் படைத்தார் என்பது உண்மைதாங்க, ஒத்துக்கிறேன். அன்னை மரியாளை ஆண்டவர் பாவம் இல்லாமல் படைத்தார், அது மேன்மைதான் அன்னை மரியாளுக்கு. ஆனால் அன்னை மரியாள் அவளுடைய வாழ்க்கையில் பாவம் இல்லாமல் வாழ்ந்தாள் என்பது அன்னை மரியாளுடைய மேன்மை. புரியுதுங்களா உங்களுக்கு? சாங்டிஃபிகேஷன். ஆண்டவர் மரியாளை பாவம் இல்லாமல் படைத்தார் என்பது உண்மை. ஆனால் பாவம் இல்லாமல் வாழ்வது அவ்வளவு ஈஸி கிடையாது. அது நிரந்தரமா மாதாவுக்கு நடந்துகிட்டே இருந்தது, சாங்டிஃபிகேஷன். அதனால தான் மாதாவினுடைய வாழ்க்கையில எந்த தடை வரல, சாபம் வரல. மாதாவினுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்க காரணம் மாதாவை ஆண்டவர் ஆசீர்வதித்தது மட்டும் அல்ல, மாதா ஆசீர்வாதமாக வாழ்ந்ததும் கூட தான். அப்போ இப்படி இந்த சாங்டிஃபிகேஷன் கடந்து போறேனா, கடைசியில நான் யாராக மாற வேண்டும்? நான் இயேசு கிறிஸ்துவாக மாற வேண்டும். இதுதாங்க குளோரிஃபிகேஷன். இதுதான் குளோரிஃபிகேஷன், மகிமைப்படுத்துதல். யூ ஆர் பிகமிங் அனதர் கிரைஸ்ட். வேறொரு கிறிஸ்துவாக நீங்கள் மாறுவதுதான் உங்களுடைய மகிமை, திருமுழுக்கு பெற்ற ஒரு ஆளுடைய மகிமை. You are justified, you are sanctified, you are glorified. What is your glory? The glory is that you are becoming another Jesus. இதுதான் பவுல் ஒரு இடத்துல சொல்வார், உங்களில் கிறிஸ்து உருவாகும் வரை நான் பேற்று நோவு கொள்கிறேன் அப்படின்வார். அந்த பேற்று நோவு நான் கொள்கிறேன் உங்களில் கிறிஸ்து உருவாகும் வரை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் இந்த கத்துக்கிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு வேலை கிடைக்கும் வரைன்னு கிடையாதுங்க. ஏன் இந்த பிரசங்கத்தை சொல்லிட்டு இருக்கிறோம், ஏன் இந்த பைபிளை டீச் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? உங்களுக்கு வேலை கிடைக்கும் வரை நான் ஜெபிப்பேன் நான் சொல்ல மாட்டேன். உங்களில் கிறிஸ்து உருவாகும் வரை இந்த பேற்று நோய் உருவாகி கொண்டே இருக்கும். அதனால் இந்த சொல்கிற பிரசங்கம் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும், புரியாமலாம் இருக்காது. ஏன்னா இவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணி சொல்லும்போது உங்களுக்கு புரியும். அப்போ ஜஸ்டிஃபிகேஷன் நடக்குது, சாங்டிஃபிகேஷன் புனிதப்படுத்துதல் உங்களால் நடக்கணும். இந்த புனிதப்படுத்துதல் நடக்கும் பொழுது நீங்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய உடலாக, இயேசு கிறிஸ்துவாக மாறுகிறீர்கள். அப்புறம் எப்படிங்க உங்களுடைய வாழ்க்கையில் தடை இருக்கும்? அப்புறம் எப்படிங்க உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்காம இருக்கும்? அப்புறம் எப்படிங்க உங்களுக்கு ஒரு சம்பள உயர்வு கிடைக்காம இருக்கும்? அப்புறம் எப்படிங்க உங்களுடைய திருமணம் தடை நிற்கும்? உங்களுக்கு திருமணம் நடக்கணும்னா அது நடக்கும். உங்களுக்கு குழந்தை கிடைக்கணும்னா கிடைக்கும். உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கணும்னா கிடைக்கும். கிடைக்காதது காரணம் ஒன்று அவநம்பிக்கை, இல்லைனா ரெண்டாவது அந்த நிரந்தரமான மனமாற்றம் இல்லாதது தான். கடவுள் ஒரு ஆசீர்வாதத்தையும் தடை போட மாட்டார், ஒரு ஆசீர்வாதத்தையும் தடை போட மாட்டார். அப்போ தடை போட்டிருக்கிறது என்னுடைய அவநம்பிக்கையும் என்னுடைய பாவங்களோ இருக்கலாம் இல்லைங்க, இருக்கு. அதுதான் ஆண்டவர் தடை போடலை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உன் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான், உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உன் அன்பை நம்பும் நான், உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உன் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். உம்மையே உம் அன்பை நம்புவேன், உன் அன்பை நம்புவேன், உன் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான், உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உன் அன்பை நம்பும் நான், உன் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உன் அன்பையே நம்பியிருப்பேன். ஓகே ஃபாதர், அப்போ இந்த உடம்பை பற்றி சொன்னீங்களே, இந்த உடம்புலேருந்து சோதனை வருது.
ஃபாதர் ஜெபிக்க உட்காரும்போது தான் ஃபாதர் என்னென்னமோ சிந்தனைகள் வருது ஃபாதர், என்னென்னமோ சிந்தனைகள் வருது ஃபாதர், பொறாமல் வருது ஃபாதர். நான் ஜெபிக்க உட்காரும்போது தான் எனக்கு பக்கத்து வீட்டில் அவங்கள பற்றி ஞாபகம் வருது ஃபாதர். நான் ஜெபமாலையை கையில் எடுக்கும்போது தான் அவங்களுடைய ஃப்ரிட்ஜ் ஞாபகம் வருது ஃபாதர். நான் ஜெபமாலையை கையில் எடுக்கும்போது தான் அந்த பட்டு சாரி ஞாபகத்துக்கு வருது ஃபாதர். நான் ஜெபமாலையை ஜெபிக்க உட்காரும்போது தான் ஃபாதர் அவங்க போட்ட அந்த நெக்லஸ் ஞாபகத்துக்கு வருது ஃபாதர். நான் ஜெபமாலையை ஜெபிக்க உட்காரும்போது தான் ஃபாதர் அந்த ஆளுடைய கார் ஞாபகத்துக்கு வருது ஃபாதர். நான் ஜெபமாலையை ஜெபிக்க உட்காரும்போது தான் ஃபாதர் அவங்களுடைய 2 மாடி வீடு ஞாபகத்துக்கு வருது ஃபாதர். நான் ஜெபிக்கே விட மாட்டேங்கிறான் ஃபாதர். யாரு? சாத்தான். எவ்வளோ ஈஸியாக பழிய போட்டுட்டோம்ல. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இயேசுவின் பிறந்தவர்களே, நல்லா கவனிங்க. இந்த ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கணும், எப்படி பாவத்தை சாபத்தை சம்பாதிக்கிறோம். அதாவது சாத்தானுக்கு வேறு நிறைய வேலை இருக்குது. சாத்தானுக்கு நிறைய, அதாவது நீங்கள் ஜெபமாலை ஜெபிக்கும் பொழுது பக்கத்து வீட்டில் நகையோ சாரியோ பட்டுப்புடவையோ இல்லை ஃப்ரிட்ஜோ ஞாபகப்படுத்துறது அவனுடைய வேலை கிடையாது. இப்படிப்பட்ட சில ஊனியல்பின் சோதனைகள், நல்லா கவனிங்களேன், உடலுடைய சோதனைகள் உடலிலே இருக்கு. நீங்கள் அழியறதுக்கான ஒரு விஷயம் உங்களுக்குள்ளே இருக்குது, அதுதாங்க மாம்சம். இந்த மாம்சத்தினுடைய இச்சை. அதனால தான் நான் சொன்னேன், இந்த எக்ஸாம்பிள் சொல்லும்போது சொன்னேன், என்ன சொன்னேன், நீங்கள் நிரந்தரமாக செய்ய வேண்டிய இந்த உடம்பு என்ன செய்யணும், நிரந்தரமாக இயேசுனுடைய சிலுவையில் அறைந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்போ இந்த ஃப்ரிட்ஜு ஞாபகம் வரும்பொழுது இல்லை இது இயேசுனுடைய உடல், எனக்கு இந்த ஃப்ரிட்ஜ் வேண்டாம். நகை ஞாபகம் வரும்போது நோ இது இயேசுனுடைய உடல், தேவைக்கான நகை போதும். நீங்கள் இங்கே உட்காரும்போது தான் 2 மாடி வீடுங்க, நோ இந்த உடம்புக்கு அது தேவையில்லை. பாருங்களேன், உங்களுடைய உடம்பு அழிய காரணம் உங்களுடைய உடம்புலே இருக்குங்க. அதாவது அந்த சாஃப்ட்வேர் உள்ளேயே கிடக்குது, அந்த வைரஸ் உள்ளேயே கிடக்குது. அப்போ அந்த வைரஸ் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும், அதை க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஆன்டி வைரஸ் போட்டுக்கிட்டு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பைபிள் எங்கேயாவது இருக்குதா? கலாத்தியர் எழுதிய திருமுகம் 5ஆம் அதிகாரம் 24வது வசனம். நான் இதை ஃபஸ்ட்டு இது எல்லாமே சொல்லி முடிச்சிடறேன், அப்புறம் இது பைபிளில் மொத்தமாக பார்ப்போம். ஏன்னா இல்லைன்னா நம்ம அடிக்கடி நம்ம பார்க்க போனோம்னா எனக்கு தெரியும் குழம்பிடும் அப்படின்றதால தான் ஃபஸ்ட்டு தீமை சொல்லி முடிச்சிட்டேன். இனி பைபிள் எடுங்களேன். கலாத்தியர் எழுதிய திருமுகம் எடுத்துட்டிங்களா? 5ஆவது அதிகாரம் எடுத்தீங்களா? எடுத்தாச்சு. வசனத்துக்காக வெயிட்டிங் ஃபாதர். நீங்கள் சொன்ன உடனே வாசிக்கிறதுக்கு, நான் சொன்னால் நீங்கள் வாசிப்பீங்க, அதனால் நானே வாசிக்கிறேன். 16வது திருவசனத்திலிருந்து வாசிக்கிறேன், கேளுங்க. கலாத்தியர் 5:16 எனவே நான் சொல்கிறேன், தூய ஆவியின் தூண்டுதலுக்கு ஏற்ப வாழுங்கள், அப்பொழுது ஊனியல்பின் இச்சைகளை நிறைவேற்ற மாட்டீர்கள். ஊனியல்பின் இச்சை தூய ஆவிக்கு முரணானது. தூய ஆவியின் விருப்பம் ஊனியல்புக்கு முரணானது. இவை ஒன்றுக்கொன்று எதிராய் உள்ளதால் நீங்கள் செய்ய விரும்புவதை உங்களால் செய்ய முடியவில்லை. அப்ப செய்யணும்னா நீங்க என்ன செய்யணும்? 24வது வசனம். கிறிஸ்து இயேசுவுக்கு உரியவர்கள் தங்கள் ஊனியல்பை அதன் இழி உணர்ச்சிகளோடும் இச்சைகளோடும் சேர்த்து சிலுவையில் அறைந்து விட்டார்கள். அப்ப உடம்பை என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும்? சிலுவையில் அரைஞ்சுக்கிட்டே இருக்கணும். பாவ சாப தடைகளுக்காக நிரந்தரமான மனமாற்றம் நடந்துக்கிட்டே இருக்கணும். பாவ சாப தடைகள், வேலை தடையோ, திருமண தடையோ, குழந்தை தடையோ, எந்த தடையோ, இல்லை குடும்பத்தில் சமாதானம் இல்லைன்றீங்க, பிரச்சனையாக இருக்கீங்க, ஃபாதர் குடும்பத்துக்காக ஜெபிச்சுக்கோங்கன்னு சொல்கிறீங்க. எங்களுடைய குடும்பம் பிரச்சனையிலே இருக்குது. பிரச்சனைக்கு காரணம் என்ன? ஊனியல்பினுடைய இச்சைகளை சிலுவையில் அறையாதவர்கள் இருக்கும் வரை வீட்டில் 2 பேர் இருப்பீங்க. ஒன்று ஆன்மீகமாக இருக்கிறவங்க இருப்பீங்க, ஊனியல்பில் இருக்கிறவங்க இருப்பீங்க. இதனால தான் ஆண்டவர் ஒரு இதில் சொல்லுவார் இல்லையா, பாருங்களேன், 2 பேர் இருப்பீங்க, நான் வரும்போது ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், ஒருவர் விட்டு விடப்படுவார். ஒருவர் எடுத்துகிட்டு போயிடுவேன், இன்னொருத்தர் நான் விட்டுட்டு போயிடுவேன். ஏன் தெரியுமா? ஒன்று ஆன்மீகவாதியாக இருக்கும், இன்னொன்று ஊனியல்பாக இருக்கும், விட்டுட்டு போயிடுவார். பிரைஸ் தி லார்ட். சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரோமன்ஸ்க்கு வருவோம். ரோமியர் 6 தான் நம்ம ஆரம்பித்தோம். 6 ஆரம்பிப்போம், திரும்ப வருவோம். ரோமியர். இப்போ நம்ம சொன்ன பிரசங்கம் எல்லாமே மெதுவா அங்கே பார்ப்போம். ரோமையர் 6வது அதிகாரம். பிரசங்கம் புரிஞ்சுதுன்னா இந்த வசனங்கள் 1வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். ரோமையர் 6:1 பாருங்க. அப்படியானால் என்ன சொல்வோம்? அருள் பெருகுவதற்காக நாம் பாவத்தில் நிலைத்திருக்கலாமா? ஒருபோதும் கூடாது. பாவத்தை பொறுத்த மட்டில் செத்துவிட்ட நாம். ஏன்?
ஏன்னா உடம்பை எங்கே அரைஞ்சிட்டோம்? சிலுவையில் அரைஞ்சிட்டோம். அப்போ உடம்பு இன்னைக்கு செயல்படுவது மனசாலனா, மனசனுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் வருவதெல்லாம் ஆன்மாவில். அப்போ உடம்பு செத்து போயிடுச்சு. தொடர்ந்து திருமுழுக்கினால் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருக்கும் நாம். இந்த இணைப்பு என்னன்னு புரிஞ்சுதா? நம்ம எதோடு இணைந்திருக்கிறோம்? கிறிஸ்துவோடு. எதில் அறையப்பட்டிருக்கிறோம்? சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறோம். ஓகே, அவரோடு இணைந்திருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியாதா? இறந்தோரிடமிருந்து கிறிஸ்துவை மாட்சிமிகு தந்தை உயிர்த்தெழ செய்தார். அவ்வாறு நாமும் புது வாழ்வு பெற்றவர்களாய் வாழும்படி. புது வாழ்வுங்க, இதான் என்ன வாழ்வு? குளோரிஃபைடு லைஃப். குளோரிஃபைடு லைஃப். ஒரு கிறிஸ்துவாக மாறி கிறிஸ்துவாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். யூ ஷுட் லிவ் த லைஃப் ஆஃப் கிரைஸ்ட். உங்களிலிருந்து வெளிப்பட வேண்டியது என்ன? கிறிஸ்து. உங்களை பார்க்குறவங்க பார்க்க வேண்டியது என்ன? கிறிஸ்து. உங்க பேச்சில் நிரம்பி இருக்க வேண்டியது என்ன? கிறிஸ்து. கிறிஸ்து ஷுட் பி அலைவ் அண்ட் ஆக்டிவ் இன் யூ. அவ்வாறு நாமும் புதுவாழ்வு பெற்றவர்களாய் வாழும்படி திருமுழுக்கின் வழியாய் அவரோடு அடக்கம் செய்யப்பட்டோம். அவர் இறந்தது போலவே நாமும் அவரோடு ஒன்றித்து இறந்தோம் எனில் அவர் உயிர் தெழுந்தது போலவே குளோரிஃபிகேஷன், மகிமைப்படுத்தப்படுவோம் அவரை போலவே. 6, நாம் இனிமேல் பாவத்துக்கு அடிமைகளாக இராதபடி நம்முடைய பழைய மனித இயல்பு. பார்த்தீங்களா, ஆல்ரெடி உங்களுடைய உடம்புல எல்லா வைரஸும் இருக்கு. நீங்க உடம்புல செய்ய வேண்டிய பாவம் எல்லாமே உடம்புல இருக்கு. இதை நீங்க சிலுவையில் அறையணும். அதனால தான் இந்த திருச்சபை 40 நாள் இந்த நோன்பெல்லாம் சொல்ல காரணம் என்ன? 15 நாள் நோன்பு, 8 நோன்பு. இதெல்லாம் என்ன நோன்பு ஃபாதர்? இப்படியெல்லாம் நோன்பு இருக்குது திருச்சபையில். 15 நோன்பு என்ன? தெரியல. ஆகஸ்ட் 1 to 15. 8 நோன்பு என்ன? செப்டம்பர் 1, 8. 40 நாள் நோன்பு என்ன? தவக்காலம். 3 நாள் நோன்பு ஒன்று இருக்கு, அது தெரியுமா? 3 நாள் நோன்பு, அது ஜனவரி மாதம் வரும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இப்படி பல நோன்பு இருக்கு. ஏன் தெரியுமா? உடம்பிலிருந்தே வர வைரஸை அப்பவே அழிக்க ஆன்டி வைரஸ் தாங்க இந்த நோன்பு, ஆன்டி வைரஸ் தாங்க இந்த தவம், ஆன்டி வைரஸ் தாங்க இந்த ஜபம். அப்போ உடம்பிலிருந்து வர வைரஸை உடம்பிலே அழிக்கணும். அதுக்கு உதவி ஆன்மா கிட்ட இருந்து தேடணும். சும்மா தடை இருக்குது ஃபாதர், எவனோ செய்வினை செஞ்சுட்டான். எவனும் செய்வினை செய்ய வேண்டாங்க, நீங்களே செஞ்சு வச்சிருக்கீங்க. உங்களுக்கு எவனும் உங்களுக்கு சூனியம் வைக்கவே வேண்டாம். சொந்த காசுலேயே நம்மளே வச்சிருக்கிறோம். இந்த உடம்புன்னு ஒன்று இருக்குது, நல்லா செஞ்சு வச்சிருக்கிறோம். யாரும் உங்களுக்கு வெளியிலிருந்து செய்யவே வேண்டாம், உள்ளிருந்தே நல்லா செஞ்சு வச்சிருக்கிறோம். நல்ல பாவத்தினுடைய வாழ்க்கையை வாழ்ந்து சாபத்தை சம்பாதிச்சுட்டு ஃபாதர் யாரோ செய்வினை செஞ்சு வச்சிருக்காங்களோ தோணுது ஃபாதர். தோணவே வேண்டாங்க. சாபத்தினுடைய வாழ்க்கையில் இருக்கிறோம், நம்மளே சம்பாதிச்சு வச்சிருக்கிறோம். அதனால் அவங்க செஞ்சாங்க, இவங்க செஞ்சாங்க, மாமனார் செஞ்சாங்க, பெரியப்பா செஞ்சாங்க, சித்தி செஞ்சாங்க, மாமா செஞ்சாங்க, ஊர்க்காரங்க செஞ்சாங்க, உறவுக்காரங்க செஞ்சாங்க. அவங்க செஞ்சால் அதெல்லாம் பழிக்காதுங்க. அது பழிக்கணும்னா பழிக்கிற அளவுக்கு நீங்கள் வாழ்ந்தாதான். இந்த கொரோனா அப்படின்றது உலகத்தில் வந்துச்சு, இப்போ வந்துக்கிட்டது திரும்ப வருது. 2020 கொரோனா வந்த பொழுது எத்தனையோ லட்சம் ஆளுங்க இறந்தாங்க. எத்தனையோ பேருக்கு உலகத்தில் கொரோனா வந்தது. அன்றைக்கி சப்போஸ் உலகத்தில் ஒரு 700 கோடி மக்கள் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 700 கோடி மக்கள் இருக்கிறாங்க. 2020 700 கோடி மக்கள் இருந்த பொழுது இந்த 700 கோடி மக்களுக்கும் கொரோனா வரலையே, தொற்று. அப்படி ஒரு நோய் தொற்று வந்ததுன்னா 700 கோடி மக்களுக்கு வந்திருக்கணுமே. ஏன் 700 கோடி பேருக்கு வரலை? ஏன் கொஞ்சம் பேருக்கு மட்டும் வந்துச்சு? என்ன இருந்துச்சு? நோய் எதிர்ப்பு சக்தி, பிசிக்கல் இம்யூனிட்டி. அந்த இம்யூனிட்டி பவர் இருந்ததுனால இருந்தவங்களுக்கு கொரோனா தொற்று வரலை. இம்யூனிட்டி பவர் இருந்தவங்களுக்கு கொரோனா வந்தாலும் அது தெரியாமே போயிடுச்சு. ஸோ உலகத்தில் எல்லாருக்குமே கொரோனா வரலை, காரணம் பிசிக்கல் இம்யூனிட்டி. அப்போ கண்ட நோய் வந்துட்டு போகுதுங்க, ஆனால் எல்லாரையும் அது தொடாத மாதிரியே. கண்டவங்களுக்கு செய்வனை செஞ்சுட்டு போகிறாங்க, நீங்கள் அதை பற்றி கவலைப்படுறீங்க. அது உங்களை தொடாது. தொடரத்துக்கு உங்களுக்கு தேவையான இம்யூனிட்டி என்ன தெரியுமா? பிசிக்கல் இம்யூனிட்டி கிடையாது, ஒரு ஸ்பிரிச்சுவல் இம்யூனிட்டி. ஸ்பிரிச்சுவல் இம்யூனிட்டி உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே இருந்தால் எப்படி இந்த சாபம் தொடும், எப்படி இந்த செய்வினை ஆக்டிவ் ஆகும், எப்படி உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் சொல்கிற இந்த வேலை தடை. ஃபாதர் எங்களுடைய வீட்டில் மட்டும் இறந்துக்கிட்டே இருக்காங்க ஃபாதர். போன மாதம் ஒருத்தங்க இருந்தாங்க, இந்த மாதம் ஒருத்தங்க இருக்கிறாங்க, அப்படி போன வாரம் இப்படி கண்டினியூஸாக மரணங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது ஃபாதர். சிலவங்க வீட்டில் பாருங்களேன், சில ஆம்பளைங்களை தங்கவே மாட்டாங்க, கல்யாணமாகும் ஆனால் ஆம்பளைங்க இருக்கவே மாட்டாங்க. சில வீட்டில் பாருங்களேன், கல்யாணமாகும் ஆனால் ஆம்பளை இறந்து போயிடுவார். நம்ம தோபித்தினுடைய புக்கில் பார்க்குற மாதிரி 6 கணவர்கள் இறந்துக்கிட்டே இருந்தாங்க. சாபம் சாபமா? இல்லை.
இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, அதனால சில விஷயங்கள் நம்மளுடைய உடலிலே இருக்கு, நம்மளுடைய குடும்பத்திலே இருக்கு. ஜபம் இல்லாத குடும்பம், ஆன்மீகம் இல்லாத குடும்பம், நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாத குடும்பம், ஆன்மீகமான எதிர்ப்பு சக்தி இல்லாத குடும்பத்தில் நபர்களில் எல்லாமே அஃபெக்ட் ஆகும். அதனால யாரோ உங்களுக்கு சாபம் வைக்கிறதும், யாரோ உங்களுக்கு சாபம் கொடுக்கறதும், யாரோ உங்களை செய்வினை வைக்கிறதோ, உங்களுக்காக செய்வதை நம்பாதீங்க. செய்யறவங்க செஞ்சுட்டு போறாங்க. பட் இஃப் இட் ஹாஸ் டு அஃபெக்ட் யூ, சம்திங் ஷுட் பி இன்சைட் யூ ஆர் இன் யுவர் ஃபேமிலி. உங்களிலோ உங்களுடைய குடும்பத்திலோ இருந்தால் மட்டும்தான் அது பாதிக்கும். ஸ்பிரிச்சுவல் இம்யூனிட்டி இருந்தால் பாதிக்காது. அதனால் தயவு செய்து இந்த வேலை தடைக்காக நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, தடை நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, இல்லை திருமண தடை நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, இல்லை குடும்பத்தினுடைய சில தடைகள் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, சில ஆசீர்வாதத்தினுடைய தடை நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, நீங்கள் உங்களுக்குள்ளே போய் பாருங்கள், எனக்கு ஆழமான நம்பிக்கை இருக்கா, எனக்குள்ள இந்த பாவம் இருக்கா? நிரந்தரமான மனமாற்றம் கடந்து போனால் தடைகள் தானா நீங்கும். நீங்கள் மறு கிறிஸ்துவாக மாறும் பொழுது தானா நீங்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால ஒரு தேவைக்காக ஜெபிக்கிறீங்க, அந்த தேவை சில டைம் நிறைவேற்றப்படும். அந்த நிறைவேற்றப்படும் பொழுது திரும்பவும் அது போகும். நேற்று உள்ளிருப்பு தியானத்தில் இருந்த ஒரு பிளெஸிங், ஒரு ஹீலிங் மெசேஜ் இருந்தது. சேஞ்சிங், நிரந்தரமாக வேலை மாற்றிக்கொண்டே இருப்பவருக்கு அந்த தடையிலிருந்து ஆண்டவர் விடுதலை தரார். நிரந்தரமாக a person here is regularly changing your job and God is delivering you. சிலவங்க அப்படி இருக்கிறாங்க, ஒரு வேலையில் தங்க மாட்டாங்க. ஒரு மாதம் இருப்பாங்க, 2 மாதம் இருப்பாங்க, அப்புறம் அடுத்தடுத்து குதிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நிரந்தரமாக தங்கவே மாட்டாங்க. நேற்று இருந்த ஒரு ஹீலிங் மெசேஜ், God is delivering a person from continuously changing the job. மாறிக்கிட்டே இருக்கிறார். அப்படி ஒரு விடுதலை. அதனால் இந்த தடைகள் நீங்கணும்னா ஒன்று தாங்க நடக்கணும். உங்களுக்கு நடந்த ஜஸ்டிஃபிகேஷன், அது சாங்டிஃபிகேஷன் நடக்கணும். அப்போ க்ளோரிஃபிகேஷன் நடக்கும். உங்களில் இருக்கிற பாவம் க்ளோரிஃபிகேஷன் உங்களுக்கு கொடுக்கவே கொடுக்காது. நீங்கள் வேற ஒரு கிறிஸ்துவானாதான் இந்த தடை தானா மாறும். பிரைஸ் தி லார்ட். சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கேட்டிகிசம் ஆஃப் தி கேத்தலிக் சர்ச் அடிக்கடி உங்ககிட்ட சொல்கிற ஒரு விஷயம் தான். சிசிசி கத்தோலிக்க சபைக்கு ஒரு மறைக்கல்வியினுடைய ஒரு புத்தகம் இருக்குது. அந்த மறைக்கல்வியினுடைய புத்தகத்தில் 4 பார்ட் இருக்குது. அந்த 4 பார்ட்டில் 2வது பார்ட், அந்த பார்ட்டினுடைய பேர் வந்து நம்ம கொண்டாடுறோம் இந்த லிட்டர்ஜி, திருவழிப்பாட்டு முறை. இந்த திருவழிப்பாட்டு முறையினுடைய அந்த மிஸ்ட்ரி, ரகசியங்களை பற்றி தான் அதனுடைய பார்ட் ஃபுல்லாக, அது அதனுடைய கிளாஸ் எல்லாமே. ஆனால் அந்த கிளாஸுக்கு ஒவ்வொரு பார்ட்டுக்கும் ஒவ்வொரு டிராயிங் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு பார்ட்டுக்கும் கேட்டிகிசம் ஆஃப் தி கேத்தலிக் சர்ச்சு வீட்டில் இருந்தால் போய் திறந்து பாருங்கள். இல்லைன்னா ஒன்று வாங்கி வைங்க. நமக்கு ஒன்றும் தமிழ் அது வரலை, இங்கிலீஷில் இருக்குது. அப்போ அந்த கேட்டிகிசம் ஆஃப் தி கேத்தலிக் சர்ச் திறந்து பார்க்கும் பொழுது 2nd பார்ட்டினுடைய முன்னால் ஒரு பேஜில் அழகான ஒரு டிராயிங் இருக்குது. அந்த டிராயிங் பைபிளில் ஒரு பகுதியிலிருந்து எடுக்கப்பட்ட டிராயிங். அந்த டிராயிங் என்ன டிராயிங்னு கேட்டால், இந்த 12 வருடங்கள் இரத்த போக்குள்ள உடைய ஒரு பெண் இயேசுனுடைய ஆடையினுடைய விளிம்பை தொட்ட பொழுது அவளுக்கு கிடைச்ச ஹீலிங். நல்லா கவனிங்க. எங்கே தொட்டா? ஆடையை தொடலை. ஆடையினுடைய விளிம்புனா எங்கே? ஓரம் இல்லை, கீழே ஓரம். ஆடையினுடைய விளிம்பு. அங்கே சீடர்கள் கேட்குற ஒரு கேள்வி இருக்குது. யார் என்ன தொட்டாங்கன்னு கேட்கும்போது சீடர்கள் கேட்குற ஒரு கேள்வி இருக்குது. அந்த கேள்வி என்ன தெரியுமா? உன்னை இப்போ நெருக்கி கொண்டு இருக்கும் பொழுது இப்படி ஒரு கேள்வி கேட்குறியே. அப்போது அதனுடைய அர்த்தம், அந்த சீனை கொஞ்சம் ட்ராமடைஸ் பண்ணி பாருங்களேன். அதாவது இயேசு போகிறாரு, ஆளுங்க நெருக்கிக்கிட்டு இருக்காங்க. அப்போது ஒரு பொண்ணு இயேசுனுடைய ஆடையினுடைய விளிம்பை தொடுறானா நின்று தொட முடியாது, முட்டிக்கால் போட்டு தொட முடியாது, கண்டிப்பாக விழுந்து தொடணும். அப்போ நெருக்கி நிற்கிறவங்க இவளை என்ன பண்ணுவாங்க? மிதிப்பாங்க. ஸ்டாம்பீட் கண்டிப்பாக நடக்கும். செத்தாலும் பரவாயில்ல, என்னுடைய ஆண்டவருடைய ஆடையினுடைய விளிம்பியாவது தொடணும்னு ஆசைப்பட்டு முன்னால் போகிறான். அழகான விசுவாசம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இனி அவளுடைய அந்த விசுவாசம் நல்லா கவனிங்களேன். இந்த விசுவாசத்தில் அவளுக்கு நடக்கிறது, ஷீ இஸ் கெட்டிங் ஹீலிங். அவளுக்கு ஆண்டவர் அந்த ஹீலிங்கை கொடுக்குறார், தடையை நீக்கிறார். நோய் அப்படின்ற ஒரு தடை இருக்கு, தடையை நீக்கிறார். இனி கவனிங்க, என்னுடைய கேள்வி, இஸ் ஜீசஸ் இஸ் ரெஸ்டோரிங் ஹர் ஹெல்த் ஆர் இஸ் ஜீசஸ் கிவிங் ஹிஸ் ஹெல்த் டு ஹர்? இயேசு அவளுடைய நோயிலிருந்து பழைய நிலைமைக்கு கொண்டு வராரா, இல்லைனா இயேசு
அவளை ஹீல் பண்ணும் பொழுது, குணப்படுத்தும் பொழுது இயேசுனுடைய ஹீலிங்கை கொடுத்து, இயேசுனுடைய ஹெல்த்தை கொடுத்து அந்த பொண்ணுக்கு ஹெல்த் கொடுக்குறாராம். இதுதாங்க ஹீலிங். ஹீலிங் அப்படின்றது நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தீங்களோ அந்த நிலைமைக்கு கொண்டு போகிறது கிடையாதுங்க பிப்ளிக்கல் ஹீலிங். பைபிளில் ஹீலிங் அப்படின்றது இயேசு என்னவாக இருக்கிறாரோ இயேசுனுடைய ஹெல்த்தை உங்களுடைய ஹெல்த்துக்கு கொடுக்கறதாங்க ஹீலிங். அதாவது நீங்கள் இயேசுவாக மாறிக்கொண்டிருக்கிறீர்கள். இயேசுவின் மீது நம்பிக்கை வைக்கும் பொழுது, இயேசுவிடம் நம்பிக்கை வைத்து இயேசுவிடம் வரும் பொழுது, இயேசு தான் என்னவாக இருக்கிறாரோ அதை உங்களுக்கு தரார். இதனால தான் பாவ சங்கீர்த்தனத்துக்கு வரவங்கிட்டனால நான் சாதாரணமாக சொல்லுவேன், இந்த நிமிஷம் ஆண்டவர் உங்களை மகனேன்னு கூப்பிடுறாரு, மகளேன்னு கூப்பிடுறாரு. அதாவது மகனாக மகளாக மாத்துறார். மகன் மகள் அப்படின்னா என்ன? என்னுடைய அப்பாவனுடைய சதை, என்னுடைய அப்பாவனுடைய ரத்தம், என் அம்மாவனுடைய சதை, என்னுடைய அம்மாவனுடைய ரத்தம், அப்பா அம்மா அது எனக்கு கொடுக்கும் பொழுது அவங்க எனக்குள்ள வாழ்றாங்க. ஐ ஆம் பிகமிங் மை டேட் அண்ட் மை மாம். அதுதான் நான், இல்லையா? நீங்களாம் அப்படி ஆனவங்க தான். அதாவது உங்களுடைய அப்பா உங்களுடைய அம்மா அவங்க கிட்ட இருந்து வாங்கி நீங்க அவங்களா இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பொண்ணுக்கிட்டையும் இயேசு சொல்ற வார்த்தையை நல்லா கவனிங்களேன். மார்க் நான் செய்தி எடுங்க, 5வது எடுங்க. மார்க் 5, மார்க் 5 24வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன், கேளுங்க. இயேசுவும் அவருடன் சென்றார். பெரும் திரளான மக்கள் அவரை நெருக்கிக் கொண்டே பின்தொடர்ந்தனர். 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கினால் வருந்திய யாரு? பெண் ஒருவர். அதாவது அவளுடைய பேர் கொடுக்கலங்க, பெண் ஒருவர். அப்ப அவங்களை எப்படி அட்ரஸ் பண்ணியிருக்கு பைபிள்? பெண்ணே. ஓகே, பெண் ஒருவர் அங்கு இருந்தார். அவர் மருத்துவர் பலரிடம் தமக்குள்ளதெல்லாம் செலவழித்தும் ஒரு பயனும் அடையாமல் மிகவும் துன்பப்பட்டவர். அவரது நிலைமை வர வர மிகவும் கேடுற்றது. அவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு மக்கள் கூட்டத்துக்கிடையில் அவருக்கு பின்னால் வந்து அவரது மேலுடையை தொட்டார். ஏனெனில் நான் அவருடைய ஆடையை தொட்டாலே நலம் பெறுவேன் என்று அப்பெண் சொல்லிக் கொண்டார். யார் சொல்லிக் கொண்டார்? அப்பெண். அப்ப 2வது தடவை வருதுங்க, பெண். The name is not given. Her identity is woman. 29வது வசனம். தொட்ட உடனே அவருடைய இரத்த போக்கு நின்று போயிற்று. அவர் தம் நோய் நீங்கி நலம் பெற்றதை தம் உடலில் உணர்ந்தார். உடனே இயேசு தம்மிடமிருந்து வல்லமை வெளியேறதை தம்முள் உணர்ந்து மக்கள் கூட்டத்தை திரும்பி பார்த்து, என் மேலுடையை தொட்டவர் யார் என்று கேட்டார். அதற்கு அவருடைய சீடர்கள் அவரிடம், கூட்டம் உம்மை சூழ்ந்து நெருக்குவதை கண்டும் என்னை தொட்டவர் யார் என்கிறீரே என்றார்கள். ஆனால் இதை செய்தவரை காணும்படி அவர் சுற்றிலும் பார்த்து கொண்டிருந்தார். 33வது வசனம். அப்பெண். திரும்பவும் பாருங்களேன், யூஸ் பண்ண வார்த்தை பெண். எத்தனாவது தடவை யூஸ் பண்றாங்க? 3வது தடவை. அப்பெண் தமக்கு நேர்ந்ததை அறிந்தவராய் அஞ்சி நடுங்கிக் கொண்டு அவர் முன் வந்து விழுந்து நிகழ்ந்தது அனைத்தையும் அவரிடம் சொன்னார். 34வது வசனம் தாங்க அதனுடைய அழகு. இயேசு அவரிடம், மகளே, உன் நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று. 3 தடவை அந்த பைபிள் பேசேஜ் அவளுக்கு கொடுத்த வார்த்தை பெண்ணே, 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 பெண், பெண், பெண். ஆனால் நம்பிக்கையால் இயேசுவை தொட்ட பொழுது, இயேசு அவளுக்குள் போன பொழுது, பாருங்களேன், ஜீசஸ் இஸ் நாட் restoring the health, but Jesus is giving his health to her. அவர் அவளுக்குள்ள போறாங்க. இதாங்க குளோரிஃபிகேஷன். மாறா பாருங்களேன், அவன் கிறிஸ்துவா மாறா. நோய் என்னும் தடை நீங்கியது, நோய் என்னும் தடை நீங்கியது. இயேசு அவளுக்குள்ள போனபோது அவளை கூப்பிட்ட அழகான வார்த்தை மகளே, மகளே. இதுதான் குளோரிஃபிகேஷன். ஆண்டவர் உங்களை ஜஸ்டிஃபை பண்ணி மகனே மகளேன்னு கூப்பிட்டார் திருமுழுக்களை. திரும்பவும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையினுடைய வழியின் வழியாக நீங்கள் என்னவாகணும்? சாங்டிஃபிகேஷன் நடக்கணும், புனிதப்படுத்தப்படணும், தூய்மைப்படுத்தப்படணும். தூய்மைப்படுத்தும் பொழுது கடைசியில் நீங்கள் என்னவாகிறீங்க? அந்த குளோரிஃபிகேஷன் என்ன? ஆண்டவருடைய மகனா மகளா, கடவுளுடைய மகனா மகளா நீங்கள் மாறுறீங்க. நீங்கள் இன்னொரு இயேசுவா மாறுறீங்க. இதுதான் குளோரிஃபிகேஷன். அப்படிப்பட்டவங்களுக்கு தடை கிடையாது. அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த நோய் தடையோ, இந்த நீங்கள் சொல்கிற இந்த வேலை தடையோ எதுவுமே கிடையாது, எதுவுமே இருக்காது. அதனால்
வேலைக்காக நீங்கள் ஜெபிக்கும் பொழுதோ, இல்லை திருமண தடை நீங்கள் ஜெபிக்கும் பொழுதோ, எந்த தடை நீங்கள் ஜெபிக்கும் பொழுதோ நீங்கள் கவனிக்க வேண்டிய ரெண்டு விஷயம். எனக்கு இயேசு இதை தருவார், செய்து தருவார் என்ற ஆழமான நம்பிக்கை இருக்கா? பைபிளில் இருக்கிற வார்த்தைகள் என்னிலே நிறைவேறும் என்ற நம்பிக்கை இருக்கா? பைபிளிலே இருக்கும் இறை வார்த்தைகள் ஆறுதலுக்காக எழுதப்பட்டதல்ல, ஆசீர்வாதங்களுக்காக எழுதப்பட்ட என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கா? Do I believe that these words in the Bible will be fulfilled in me? அந்த ஒரு ஆழமான நம்பிக்கை. இந்த பைபிளில் இருக்கிற எழுதப்பட்ட வார்த்தை என்னிலும் நிறைவேறும், என்னிலே நிறைவேறுவதற்காக எழுதப்பட்ட வார்த்தை. அன்னை மரியாளை பார்த்து எலிசபெத் சொல்ற வார்த்தைங்க அது. அழகான ஒரு வாழ்த்து. லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 35 நினைக்கிறேன். லூக்கா 1 இல்ல சாரி இல்ல சொல்றேன் 45 நினைக்கிறேன். லூக்கா 1:45 ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர். என்ன ஒரு அழகான வாழ்த்து பாருங்களேன். ஆண்டவர் உனக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர். என நம்ப முடியாத ஒரு விஷயம். வானதூதர் வந்து சொல்றாரு, ஆண் மகன் இல்லாமல் உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும். நம்ப முடியாத இம்பாசிபிளான விஷயம். ஆண்டவர் உனக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவள். தடைகள் தானா நீங்கும், நம்புங்க. இயேசுவால முடியும், நம்புங்க. ஏன்னா ஒரு விஷயம் நம்ம ஏதாவது யார்கிட்டயே சொல்ல வரும்போது உடனே அப்படியெல்லாம் இல்லை ஃபாதர், இப்படி ஃபாதர் அப்படின்னா அப்படியே இருந்துட்டு போகுது. அப்போ கம்மியாக இருந்துட வேண்டியதுதான் இல்லையா? சில பாவ சங்கீர்த்தனத்தில் இருக்கும், இல்லை கவுன்சிலிங்கில் இருக்கும், சில விஷயங்கள் சொல்லும்போது அது உள்ளே போகலையா, அப்போ ஆண்டவராக போக வைக்கிறவரை நம்ம கம்மியாக இருக்க வேண்டியதுதான். ஆண்டவர் உனக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நீ நம்பினால் நீ பேறு பெற்றவள். நீ நம்பினால் பேறு பெற்றவள். That time glorification will happen in you. That time you will become the child of God. மகளே மகனே என்று உன்னை பார்த்து கூப்பிடுவாருங்க. இயேசு அவளுக்குள்ள போனார். அப்போ இன்னைக்கு நடக்க வேண்டியது என்ன தெரியுமா? எதுவாக இருந்தாலும் இயேசு கிட்ட நீங்க ஜெபிக்கும் பொழுது, இயேசுவே உமது அன்பால் என்னை நிரப்பும். திருஹிருதயத்தோட ஜெபம் அப்படிதானே ஜெபிக்கிறோம். இயேசுவே என்னுடைய இதயம் உம்முடைய இதயம் போல மாற்றுமே. That means I will become Jesus. I am becoming Jesus. என்னுடைய அன்பு கிடையாதுங்க, இயேசுடைய அன்பால் நான் நிரம்பணும். உங்களுக்குள்ள வெறுப்பு இருக்கா? வெறுப்பு இருந்தா கேளுங்க, ஆண்டவரே நீ எப்படி அன்பு செய்கிறீரோ அப்படி அன்பு செய்ய. ஆண்டவரே எப்படி நீ இரக்கம் காமிக்கிறீரோ அப்படி இரக்கம் காமிக்க. ஆண்டவரே எப்படி நீ கனி உள்ளவராய் இருக்கிறீரோ அப்படி கனி உள்ளவராய் இருக்கிற. மேக் மீ லைக் unto you. உன்னை போல என்னை மாற்றுமே. இதுதான் ஹீலிங், இதுதான் தடை நீங்குவது, இதுதான் குளோரிஃபிகேஷன், இதுதான் மகிமைப்படுத்தப்படுவது, இதுதான் நீங்கள் மாட்சிப்படுத்தப்படுவது. நீங்க இப்படி சோகமா சோர்வா உட்கார வேண்டிய ஆளுங்க கிடையாதுங்க. இப்படி ஐயோ எனக்கு எதுவுமே இல்லையா, யாருமே இல்லையன்னு உட்கார வேண்டியவங்க கிடையாதுங்க. ராஜாவுடைய பொண்ணு நீங்க, ராஜாவுடைய பையன் நீங்க. நம்ம வாழறதை பார்த்தா சிப்பாயினுடைய பொண்ணு மாதிரி கூட வாழ மாட்டேங்கிறோம் இல்ல, சிப்பாயினுடைய பையனை மாதிரி கூட வாழ மாட்டேங்கிறோம். Praise the Lord. You are a princess, you are a prince. ஆனால் நம்ம வாழும் வாழ்க்கை யோசித்து பாருங்க. எனக்கு யாருமே இல்லை, கடவுள்கிட்ட நம்ம வந்து உரிமையோடு கேட்கணுங்க. உரிமையோடு கேட்டால் தருவார், கேட்காமலே தருவார். அப்போ கேட்டால் தராமல் இருப்பார். Praise the Lord. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தடைகள் நீங்கும் கண்டிப்பாக. கண்ணீரோட அழுது நீங்கள் ஜெபிச்சு பாருங்க, உரத்த குரலில் ஜெபிச்சு பாருங்க, தடைகள் நீங்கும். மகளா மாறி நீங்கள் ஜெபிச்சு பாருங்க, தடைகள் நீங்கும். எல்லா தடையும் நீங்கும். வேலை அப்படின்றது இன்னைக்கு நம்ம ஒன்றா சேர்ந்து ஜெபிக்கணும், அவ்வளோதான். தட்ஸ் ஒன்லி ஒன் ஆஃப் த தீம்ஸ், அவ்வளோதான். நம்ம இன்னைக்கு எல்லா தடைகளுக்காகவும் நீங்கள் ஜெபிக்கிறோம். இந்த டாக்கும் அதுக்காக தான் ஜெபிப்பது. நம்ம வேலை தடை நீங்கிறதுக்காக ஜெபிக்கிறோம். நிறைய பேருக்கு வேலை கிடைக்கட்டுமே, சாட்சியம் சொல்லட்டுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரோமர் 8:1 வாசிச்சு பாருங்க. அப்போ நான் சொன்னது எல்லாமே புரியும். இப்போ சொன்ன எல்லாமே புரியும். ரோமையர் 8:1. ஆகவே கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருப்போருக்கு இனி தண்டனை கிடையாது, இனி உங்களுக்கு தடை கிடையாது. ஏனெனில் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருப்போருக்கு வாழ்வு தரும் தூய ஆவியின் சட்டம்
பாவத்திற்கும் சாவுக்கும் உள்ளாக்கும் சட்டத்தினின்று என்னை விடுவித்து விட்டது. ஊனியல்பின் காரணமாய் வலுவற்றிருந்த திருச்சட்டம் செய்ய முடியாத ஒன்றை கடவுள் செய்தார். அதாவது பாவத்திற்குரிய ஊனியல்பு கொண்ட மனிதரை போன்றவராய் தம் சொந்த மகனை பாவம் போக்குவதற்கு அனுப்பி மனிதருடைய பாவத்திற்கு முடிவு கட்டிட்டாருங்க. முடிவு கட்டிட்டார். ஆனால் இன்னைக்கும் நம்ம முடிவு கட்டணதை திரும்ப இழுத்து பிடிச்சி வச்சுட்டோம். பாவத்தில் வாழ்கிறோம், சாபத்தில் வாழ்கிறோன்னா இதுக்கு காரணம் கடவுள் கிடையாது. அவர் உங்களை ரிலீஸ் பண்ணிட்டார். ஜெயிலுடைய பூட்டெல்லாம் திறந்து வச்சிட்டார். திறந்த ஜெயிலினுடைய கதவுக்குள்ளே நம்ம இன்னைக்கு ஜெயிலில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். பூட்டும் கழட்டியாச்சு, ஜெயிலும் திறந்தாச்சு. ஆனால் நம்ம நிம்மதியாக ஜெயிலுக்குள்ளே வாழ்ந்துட்டு, ஆண்டவரே நீ என்னை ஜெயிலில் போட்டுட்டு, நீ என்னை ஜெயிலில் போட்ட. ஆண்டவர் சொல்கிறாரு, டேய் அந்த பூட்டை கொஞ்சம் பாருடா, என்னைக்கோ திறந்து விட்டுட்டேன். அந்த கதவை கொஞ்சம் பாருடா, அந்த கேட்டை பாருடா, என்னைக்கோ திறந்து விட்டுருக்கிறேன். நீ தான் குருட்டு ஆளாக அதுக்குள்ளே உட்காந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். ஐ ஹவ் ஆல்ரெடி ரிலீஸ்ட் யூ. I have already freed you. I have already delivered you. You are in your prison. You made that prison. I did not make that prison for you. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. அதனால் இயேசுக்கிட்ட கேளுங்க, இயேசுவே உன்னுடைய ஹீலிங் எனக்கு கொடுங்க, இயேசுவே உன்னுடைய அன்பு எனக்கு கொடுங்க, இயேசுவே உன்னுடைய ஹோலினஸ், உன்னுடைய தூய்மை எனக்கு கொடுங்க, இயேசுவே உன்னுடைய இரக்கத்தை எனக்கு கொடுங்க, இயேசுவே உன்னை போல என்னை மாற்றுமே. இனிமேல் வீட்டுக்கு போகும்போது இந்த ரோமியருக்கு எழுதிய திருமுகம் எடுத்து வாசிக்க ஆரம்பிங்க. இதுக்கு முன்னால் உங்களுக்கு இந்த 3 டாக், நீங்கள் 4 டாக் ரோமியருக்கு எழுதினுடைய திருமுகம் 4 டாக் இப்போ கொடுத்தாச்சு. 2 பாண்டிச்சேரியில், 1 பெங்களூரில், இன்னைக்கு 4வது டாக்கு இதுவும் கொடுத்தாச்சு. இது கேட்டு ரோமியருக்கு எழுதிய திருமுகம் இப்போவே வாசித்து முடிச்சிட்டிங்கன்னா வெரி கிளியராக, ரொம்ப அழகாக உங்களுக்கு ரோமியருக்கு எழுதிய திருமுகம் புரியும். அதனுடைய ஒரு இந்த 3 வார்த்தை மறந்துடக்கூடாது. ரோமியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருக்கிற வார்த்தை ஜஸ்டிஃபிகேஷன், சாங்டிஃபிகேஷன், க்ளோரிஃபிகேஷன். ஆண்டவர் உன்னை நீதிகரிக்கிறார், ஏற்புடையவராக்குகிறார், உன்னை தூய்மைப்படுத்துகிறார். ஆனால் நீ அந்த பரிசிரமம், நீ அந்த செயலை செய்ய வேண்டும், தூய்மை அடைய வேண்டும். தூய்மையினுடைய அதனுடைய எண்ட் என்ன தெரியுமா? அதனுடைய எண்டு க்ளோரிஃபிகேஷன், கடவுளுடைய மகனாக மகளாக நீங்கள் மாறுவது. அப்படிப்பட்ட ஒரு ஆளுக்கு தடைகள் கிடையாது, அப்படிப்பட்ட ஒரு ஆளுக்கு தண்டனை கிடையாது. நீங்கள் இருக்க வேண்டிய இடத்துல இருக்க வேண்டிய ஆசீர்வாதத்தோடு ஆண்டவர் வச்சிருப்பார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.